ரெக்கார்ட் ஆகுமா இப்போ? எதுக்கு வேண்டாம்? இல்ல சும்மா கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்கறேன். இது திருநெல்வேலி தான் இல்லையா? நீங்க எப்படி? திருநெல்வேலி தான் இல்லையா? திருநெல்வேலி தான் இல்லையா? பிறந்தது திருநெல்வேலியா? எனக்கு கொஞ்சம் காது கேட்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் சத்தமா பேசணும். இல்ல திருநெல்வேலியா? பிறந்த ஊரா? எனக்கு வண்ணாரப்பேட்டை தான். ஆமா, அந்த வீட்டில் தான் நான் பிறந்தேன். அந்த வீட்டில் 4ஆவதா பிறந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி 2 பெண் குழந்தைங்க பிறந்தது. ஆமாம், 2 இறந்து போச்சு. ஒரு 25 நாளைக்குள்ள அந்த ட்வின்ஸ் 2 இறந்து போச்சு. ஆமாம், நாங்கள் பிரதர்ஸ் 4 பேர். மூத்தவர் மகாலிங்கம், 2வது பாலை நாராயணன், 3வது முருகன், 4வது நான். எங்கள் ஃபாதர் ரயில்வே டிரைவராக இருந்தார். முதல்ல அந்த பாயிண்ட்ஸ்மேனாக ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி, அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்போ சவுத் இண்டியன் ரயில்வேன்னு பேர், எஸ்ஐஆர்னு போட்டிருக்கும், மீட்ரு கேஜ். அதில் பாயிண்ட்ஸ்மேனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி, அப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி, இங்கிலீஷ்லேயே எக்ஸாம் எழுதி, அதுக்கப்புறம் அவங்க ஃபயர்மேன் போஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர்மேன், செகண்ட் ஃபயர்மேன் 2 போஸ்ட்டு. அதை இது பண்ணி அதுக்கப்புறம் டிரைவராக அப்புறம் ஏ கிளாஸ் டிரைவராக ரிட்டையர் ஆனார். சரி, ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் 2 அல்லது 3 வருஷத்துக்கு பக்கமாக அவர் இந்த இதில் வேலை பார்த்தார். சரி, அந்த டெய்லி வேஜஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்க இந்த கம்பெனியில், சவுத் இண்டியன் கம்பெனி. ரிட்டையர் ஆனதுக்கு பிற்பாடு 2-3 வருஷம் வேலை பார்த்தாரு. ஆனால் நான் ஒரு 7 வயசு இருக்கும்போது, 6 வயசு 7 வயசு இருக்கும்போது எங்கள் மதர் இறந்து போயிட்டாங்க. எங்கள் மதருக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர். ஓ, பிரஸ்ட் கேன்சர் அவங்களுக்கு? ஆமாம். ஓகே. பிளட் இல்லை, பிரஸ்ட். ஓகே ஓகே. அதில் அவங்க இறந்து விட்டாங்க. அவங்களுக்கு கேரளாவில் ராஜாக்கள் வீட்டில் உள்ள வைத்தியர்கள்ட்ட வைத்தியம் பார்த்தார் எங்கள் தாத்தா. ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தாரு. ஒரு டீஸ்பூன் மருந்து அந்த காலத்துலேயே 40 ரூபா. அதை வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு 12 ஹவர்ஸுக்குள்ள இறந்து விட்டார். அப்புறம் அங்கேயே பரியல் கிரவுண்டு ட்ரிவாண்ட்ரத்துலேயே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே நான் இங்கே படிக்கிறதுக்கு, இந்த 2வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். கரூரா? இல்லை, அங்கே வண்ணாரப்பேட்டை. அங்கேயே தான் எஸ்எஸ்எல்சி படித்தேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மிடில் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் எஸ்எஸ்எல்சி எம்டிடி இன்டு காலேஜ்னு சொல்லி காலேஜில் ஹை ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அந்த ஹை ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இன்டர்மீடியட் படித்தேன். இன்டர்மீடியட் படிச்சுட்டு தமிழ் மீடியம் தமிழ் படிக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆர்வம். இந்த பேச்செல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியாக வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் படிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட போராடி, அப்புறம் எஸ்டி ஹிண்டு காலேஜ் நாகர்கோவிலில் போய் ஹாஸ்டலில் போய் படித்தேன். அது பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். சரி. அப்போ பாலை நாராயணன் அப்பா இறந்த உடனே 59 மார்ச் 7ஆம் தேதி அவர் எங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டார். அந்த 7ஆம் தேதி தான் மத்தியானத்துக்கு நான் இங்கே வந்தேன். இங்கே வண்ணார்பேட்டைக்கு நாகர்கோவிலிருந்து ஸ்டடி லீவ் விட்டான். மார்ச் 7 அன்னையிலிருந்து 20th வரைக்கும் ஸ்டடி லீவ், 20th எக்ஸாம். ஆனால் எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டடி லீவில் படிக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ சிரமப்பட்டு அதை பண்ணி படித்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு எம்ஏக்கு பச்சை பாஸ் காலேஜில் போய் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா அங்கே அன்பழகன், இவரெல்லாம் நெடுஞ்செழியெல்லாம் அங்கே படித்தாங்க.
பச்சையா ஃபர்ஸ்ட் சென்னை அரசியல்வாதி சென்னை ஆமா, சென்னையில. சரி. அதனால சென்னையில போய் எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம். ம். அதுக்காக வேண்டி நான் எங்க அப்பா கிட்ட போராடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ம். ஆனா 7th மார்ச்ல அவர் இறந்து போயிட்டாரு நான் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியே. ம். ஆனா பாஸ் பண்ணதுக்கு பிற்பாடு எங்க பிரதர் பாளை நாராயணன் வந்து என்னை படிக்க வைக்க மாட்டேன்ட்டாரு. சரி. அது பார்ட்டிஷன் பண்ணணும், நம்ம 4 பேர் சொத்தை பிரிச்சுக்கணும். சரி. அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மாவும் இல்லை, அதனால நாம வந்து அதை பண்ணிக்கணும் போகணும். அப்படி இல்லைன்னா அது நமக்குள்ள மனவருத்தம் வந்துடும். அதனால நீ மேற்கொண்டு படிக்கிறது வந்து அது உன்னுடைய பொருள் இதில் தான் படிக்கணும், படத்தில் தான் படிக்கணும், பொது படத்தில் தான் நாங்கள் படிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், பாளை நாராயணன். எதுக்கும் நீ மூத்த அண்ணனை போய் கேளு, அவர் வந்து இதில் இருக்கார், புகழூரில் இருக்காரு, வேலையில் இருக்காரு, அவரை போய் கேளு அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் இங்கே வந்தேன், புகழூருக்கு தனியாக தான். அவர் இங்கே தான் இருந்தாரா? அவர் இப்போ இங்கே வந்து படிச்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து கல்யாணம் மகாலிங்கத்தை சொல்றீங்களா? அவர் புகழூர்ல இருந்தாரா? புகழூர்ல இருந்தாரு. ஓ, அவர் வழித்தோன்றல் தான் நான் இங்கே வந்தது. இல்லைன்னா நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி, சொல்லுங்க. ஆனா அவர் இங்க இருந்தவர் அந்த அந்த 3 வீட்டுல ஒரு வீட்டுல தான் அவர் இருந்தார். ஓ, இங்கேதான் இருந்திருக்காரு? இங்கேதான். அவர் வாடகைக்கு வீடு கொடுத்து, வாடகைக்கு வீடு, எங்க மாமனார் வந்து வீடு கொடுத்து அவரை வந்து புருஷ பொண்டாட்டியை ஆக்கி அவர் சண்டை போட்டுட்டு பொண்டாட்டியை அங்க முக்கூடல்ல சொந்த வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாரு. சரி. முக்கூடல்ல இருந்து அந்த அம்மா தேடிக்கிட்டு அதையிறாங்க, புருஷனை காணலன்னுட்டு. இவர் வந்து யார்கிட்டையும் சொல்லல, இங்க வந்துட்டாரு. சரி. இங்க வந்து யாருக்குமே தெரியாது. எங்க மாமா வந்து திருவனந்தபுரத்துல இருந்த தாய் மாமன் மட்டும்தான் அவர் தெரியும். அவர் ஒருத்தர் தான் இவரை கைட் பண்ணவர். நீ வந்து இதுக்கு போ, புகழூருக்கு போ, அங்க ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் உனக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சது அவரு. இந்த ஊருக்கு வந்த உடனே இங்க அப்ப அந்த காலத்துல போக்குவரத்து எல்லாம் ரொம்ப அதிகமா கிடையாது. 4 பஸ் மாத்தி இங்க வரணும். போக்குவரத்து நேரடி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அவர் இங்க வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, மனைவியோட சண்டை போட்டுட்டு இருந்ததுனால இவர் ஆண்டிப்பூவில் வந்து அவரை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலிக்கு வந்து அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட பேசி, அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி அவங்கள வந்து ஸ்நேகம் பண்ண வச்சு புருஷன் பொண்டாட்டியை ஆக்கி அவங்கள அப்படியே கையோடய இங்கே கூட்டிட்டு வந்து, சரி, இங்க வந்து தன்னுடைய கைடை இவர் மாதிரி வச்சுக்கிட்டாரு, பையன் மாதிரி வச்சுக்கிட்டாரு. ஆனா அவருக்கு வந்து அவரு அவ்வளவு இதுல இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. அவரு இவர் தான் ஆண்டிப்பூல தான் அவர் பேர்ல பெரிய வச்சிருந்தாரு தவிர மகாலிங்கத்துக்கு அவர் பேர்ல பெரிய இல்லை. ஓகே. அது என்ன கேரக்டரோ என்ன இளவோ தெரியல, அது மாதிரி வந்து அவருக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சு. என் கல்யாணத்தை அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, வரல, அவர் வரல, மகாலிங்கம் வரல. ஆமா, இவர் வந்து இவரால் ஒன்றும் பண்ண முடியல. புருஷன் பொண்டாட்டி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு எனக்கும் எங்க வீட்டுக்காரம்மாவுக்கும். அது பப்ளிசிட்டி ஆகிட்டதுனால கல்யாணம் பண்றத வந்து அவர் விரும்பினாரு, எங்க மாமனார் விரும்பினாரு. ஆனா இவர் எதிர்ப்பு, பாளை நாராயணன் எதிர்ப்பு. முருகன் மட்டும் எனக்கு சப்போர்ட். 3வது பையன் முருகன் மட்டும் எனக்கு சப்போர்ட். ரவிச்சந்திரனுடைய அப்பா. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. சரி. அது அப்படி இப்படின்னு போய் கடைசியில கல்யாணம் இங்கேதான் வச்சு நடந்தது. அதுக்கு பணமெல்லாம் செலவு பண்ண மாட்டேன்ட்டாங்க எங்க பிரதர்ஸ். பாகம் பிரிக்கல, பணம் செலவு பண்ணல, கல்யாணத்தை வந்து அவரே செலவு பண்ணி அவரே கல்யாணத்தை நடத்தினாரு. அதனால நான் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபாலோயராண்டா ஆயிட்டேன் ஆண்டிப்பு பிள்ளைக்கு. காரணம் அவர் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதனால நாம் அந்த நந்தியை பறக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க ஃபேமிலியில நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கான கேரக்டர் ஆயிட்டேன். அதனால நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 63ல் 66 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தான் கல்யாணம்.
அந்த கல்யாணத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து வந்தாங்க. அது அப்படியே போயிட்டாங்க. ம். யாரும் மறுவீடு கூட என்ன கூப்பிடல. சரி. இவன் மகாலிங்கம் இங்க குடியிருந்தவன் இங்க மறுவீட்டுக்கு என்னையும் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போடல. ம். அவ்வளவுக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் உமா மகேஸ்வரி ம். உங்க அம்மா பிறந்தா ஈரோட்ல வச்சு டெலிவரி நடந்தது. ம். அதுல வந்து அவர் வந்து பார்க்கல, மகாலிங்கம் வந்து பார்க்க மாட்டேன்ட்டாரு. சரி. அப்படி எல்லாம் இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய இருந்தது. ம். பல அசௌகரியங்கள் இருந்தது. ம். அப்புறம் வந்து இங்கே வந்த பிற்பாடு 71ல் ம். சிவகிரியில் வந்து ஃபேமிலியோட நான் அங்கே போய் இருந்தேன். ம். சிவகிரியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நான் ஜாபில் இருந்தேன். ம். அப்போ வந்து எங்கள் மாமனார் வரப்போ இருப்பார். ஆனால் இவன் எல்லாம் மகாலிங்கெல்லாம் வரமாட்டான். ம். ஒரு நாள் கூட வந்ததில்லை. ஒரே ஒரு நாள் வந்திருக்கிறான். சரி. காலில் வந்து ஒரு பரு வந்து கொஞ்சம் நடக்க முடியாமல் போன சமயத்தில் 6ஆம் அதிகாரம் பிடிச்சி சண்டை போட்டு, ம். உன் தம்பி அங்கே வந்து படுத்தபடிக்கே படுத்துருக்கிறான், நீ இங்கே வந்துட்டு என்னையா பண்ணுற, போய் பார்த்துட்டு வையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவருடைய ஆஃபீஸர் சத்தம் போட்ட பிற்பாடு வந்தான். ம். அப்புறம் வந்து ஏதோ ஸ்நேகமாக இருந்தேன் ஓரளவுக்கு. நான் வந்து யார்கிட்டையும் சண்டை போடலை அந்த சமயத்தில். ம். எல்லாத்துலேயும் ஸ்நேகமாக தான் இருந்தேன். எல்லாத்துலேயும் சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். மகாலிங்கத்தையும் பேசினேன், பாலை நாராயணன்ட்டையும் பேசிட்டு இருந்தேன். ம். முருகனும் கரூர் நான் வேலையில் இருக்க போகும்பொழுது ம். அவன் முருகன் இங்கே வருவான் கரூருக்கு. சரி. இது ஈரோட்டில் வந்து சிஎஸ்ஆராக இருந்தான். ம். ஈரோடு சிஎஸ்ஆராக இருக்க போகும்பொழுது சிவகிரி ஏரியாவெல்லாம் அவன் சிஎஸ்ஆராக வருவான். ம். அந்த சிவகிரி என்னுடைய ஏரியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயி எல்லாம் அவனுக்கு வந்து கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க இந்த மாடு வளர்த்துறது, ஆடு வளர்த்துறது, அதுக்கெல்லாம் இவன் லோன் கொடுக்குற அந்த இதில் இருந்தான். அதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இவருடைய அண்ணன் அப்படிங்கக்கூடிய முறையில் அவங்ககிட்ட கொஞ்சம் பிரியமாக இருந்தாங்க. அதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் முருகனுக்கு. என் பேரில் கொஞ்சம் பிரியமாகவும் இருந்தான். ஆனால் பாகம் பிரிக்கிறது வந்து பெரும் பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருந்தது. மகாலிங்கம் வந்து நடவடிக்கை வந்து ரொம்ப மோசமான நடவடிக்கை. அண்ணன் தம்பிகள் எல்லாம் வந்து அவ்வளவு சப்போர்ட்டிங்கா நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. அப்புறம் வந்து 77 வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம், அவளுக்கு வந்து நீ கல்யாணம் நடத்துவதற்கு விடுவாய் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று போட்டான். ஏன்னா பாகம் பிரிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நீங்க பாகம் பிரிக்காம இருக்கிறீங்க, பாகம் பிரிச்சுக்கிட்டா தான் நாங்க வந்து உங்களோட தொடர்பு வச்சுக்குவோம், கல்யாணம் தொடர்பு வச்சுக்குவோம், அப்படி இல்லைன்னா எங்களால உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. அதை வந்து எனக்கு போய் லெட்டர் எழுதுனா, இது மாதிரி என் பெண்ணுடைய கல்யாணத்துல நீ குறுக்கிட மாட்டா என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு எழுதுனேன். நான் அதை பார்த்த உடனே நம்ம 3 பொண்ணு வச்சிருக்கிறோம். அப்ப மதி பிறக்கல. 3 பொண்ணு வச்சிருக்கிறோம். இடையில ஏதாவது சிரமங்கள் வந்துருச்சுன்னா நாம என்ன பண்றது? இந்த கல்யாணம் பண்றது போறது பிடிக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையான வேலையா இருக்குது. அதனால வந்து நாம வந்து இந்த இதுல வந்து குறுக்கடிக்க கூடாது, என்னத்தையும் ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல மனப்பான்மைக்கு நான் வந்தேன். ஆனா இது பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா தான் எனக்கு சரியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம வெறுமனே எழுதுனேன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்கிற கண்டிஷனையும் போட்டேன். ஆனா அவங்க ரெஜிஸ்டரே பண்ணலை. இதை ஒன்று எழுதி அதை காப்பி எடுத்து அவர்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு கல்யாணத்தை வந்து அவங்க நடத்திட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணல, சும்மா எழுதுனது மட்டும். ஆமா, பேருக்கு எழுதிட்டு அது வந்து எனக்கு வந்து அது பிடிக்கல. ஒன்னும் எந்த பைசாவும் நான் வாங்கல. இங்க எனக்கு இந்த இடத்துல வந்து ஜாதக ரீதியா எனக்கு வந்து பல அசௌகரியங்கள் உண்டு. கல்யாணத்திலேயும் அசௌகரியம் உண்டு, குடும்பத்திலேயும் அசௌகரியம் உண்டு. என் ஜாதகம் வந்து ரொம்ப அவ்வளவுக்கு படாதியான ஜாதகம். அதனால வந்து நான் என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல.
இங்க இவர்கிட்ட மனசாவும் எங்க மாமனார்கிட்ட. ஏன்னா நான் வந்து 2,85,000 ரூபாய்க்கு மேல அவருக்கு கான்ட்ராக்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த விவசாயிகள்கிட்ட பணம் கேட்பேன், அவங்க சரிம்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி வாங்குவேன், இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பேன். இப்படியா கொடுத்து 2,85,000 ரூபாய்க்கு பக்கமாக கடன் ஆகி போச்சு. அந்த கடனை திருப்பி கேட்டதில் மனசாபம் வந்துருச்சு எங்கள் மாமனாருக்கு எனக்கு. அது வந்து அவருடைய கேரக்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அந்த பணத்தை என்னால் கட்ட முடியல. அப்போ அந்த நிலத்தை வந்து நான் விற்று போடலான்னு நினைக்கிறேன்னு பாளை நாராயணன்ட்ட சொன்னேன். என் பேரில் எழுதி கொடுத்துருக்கீங்களே, அந்த நிலத்தை நான் வித்தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து முத்துசாமி பிள்ளைகிட்ட இருந்தது அந்த நிலம். ஏன்னா முதல்ல வாங்குறது மகாலிங்கம், அந்த நிலத்தை வாங்குறது பட்டோதலை நிலத்தை வாங்குறது மகாலிங்கம். அவனுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, ரிட்டையர் ஆன பிற்பாடு இந்த ஊர்லயே திருச்சியில குடியிருந்துக்கிட்டு அந்த நிலத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அதிபதியாக ஆயிடலாம், அந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவன் அந்த நேரத்துல நினைச்சு அந்த நிலத்தை வந்து வாங்கினான். எங்க அப்பா வந்து இறந்து போன சமயத்துல ஒரு 50,000 ரூபாய்க்கு பக்கமா 60 1 லட்சம் ரூபாய்க்கு ரொக்கம் வச்சிருந்தார். கேஷ் வச்சிருந்தவர் செத்து போனதுக்கு பிற்பாடு அந்த கேஷை வந்து கலெக்ட் பண்ணி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யாரு கேஷ் வச்சிருந்தா அதுல இவர் பாளை நாராயணன் வந்து இவர்கிட்ட யோசனை கேட்டிருக்காரு மகாலிங்கத்துக்கு. அவர் ஆர்டிபி பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்து அவர் மூலமா நம்ம வாங்கிடலாம், நிலம் வாங்கி போட்டுடலாம், அது நாளைக்கு வந்து அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அங்கே ரொம்ப சீப்பு, திருச்சி ஏரியாவில் ரொம்ப டேம் சீப்பு, இந்த காவேரி வசனம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஆர்டிபி பிள்ளையும் மகாலிங்கமும் சேர்ந்து அவன் பாளை நாராயணன் எவ்வளோ சொல்லி பார்த்தான். நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சு திருநெல்வேலி, இதில் போய் நம்ம போய் இப்போ திருச்சி ஏரியாவில் நிலத்தை வாங்கி நிலப்பாவை கொண்டு போகிறோம், அது தப்பான செயலா தெரியுது, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாப்புல. ஆனால் மகாலிங்கம் கேட்க மாட்டேன்ட்டான். அவன் வாங்கித்தான் தீரணும் ஒத்த காலம் நின்று. கடைசியில் ஏவி மைக்கேல் பெர்னாண்டோ ஸ்டெவடோர் கான்ட்ராக்டர்னு சொல்லிவிட்டு சிரோலில் வந்து பணம் எங்கள் அப்பா கிட்ட வாங்கியிருந்தான். 37,500 ரூபா வாங்கியிருந்தான். அவன் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து 45,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்தான். அந்த சமயத்தில் வந்து மைக்கேல் பெர்னாண்டோ ஒரு லாட்ஜ் வித்தாப்புல எங்களை வாங்கிக்க சொன்னாப்புல. எங்களுக்கு அதுக்கு மேலே பணத்தை வந்து நாங்கள் புரட்ட முடியல. சரி, அந்த லாட்ஜ் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே என்னுடைய ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ இருந்தது. அந்த ஆள் வந்து சிலோனில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டதுனால டவுனில் இருந்த ஒரு இடத்த சேல் பண்ணி அந்த பணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. சரி, 45,000 ரூபா. அதை வாங்கி தான் எங்கள் மாமனார்கிட்ட கொடுத்தது காட்டி பொருளிட்ட. அதை வாங்கிட்டு தான் இங்கே பட்டோதலை நிலத்தை மகாலிங்கம் வாங்கினாரு. அப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து பெர்மனண்ட் ஜாபில் இல்லை, டெம்பரரி ஜாபில் தான் இருந்தேன். அப்போ நான் அப்போஸ் பண்ணினேன். ஆனால் அப்போஸ் பண்ணதுக்கு அவங்க அதுக்கு வந்து ஏன்னு கூட கேட்டுக்கல, வாங்கிட்டாங்க. ஆனால் நாளாக எங்கள் மாமனாருக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்த சந்தர்ப்பத்தில் இவன் வந்து அந்த நிலத்தை வந்து அதை பற்றி ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கிறேன். சரி, ஆனால் அதில் வந்து 45,000 ரூபா பணத்தில் 35,000 ரூபா தான் நிலத்துக்கு வேல்யூ. ஆனால் அந்த 35,000 ரூபாய என்ன ஏதாவது பேசணுமா? இல்லை பேசுங்க. 35,000 ரூபாய அவர் வந்து எங்கள் மாமனார் வந்து பேலன்ஸை 10,000 ரூபாய் மகாலிங்கத்துக்கு தான் கொடுத்தாரு. அதையும் வாங்கி அவன் சாப்பிட்டுட்டான். இதெல்லாம் வந்து பண்ணினதுக்கு பிற்பாடு தான் எனக்கு ஒரு குரோத உணர்வு வந்தது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த இதை விடக்கூடாது, இதை இந்த ஆள்கிட்டே விற்று அந்த பணத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு எனக்கும் வந்து பாகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு நீ தர வேண்டிய பணமே 59 78 வரைக்கும் உண்டான பணம் வந்து இவ்வளவு பணம் வருது, அதனால வந்து நீங்க அதுக்கு எதுக்கு சரியா போய் இது வந்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி இந்த இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க சேல்ஸுக்கு
அப்படிங்க போகும்பொழுது இது அண்ணன் தம்பி 4 பேரும் சேர்ந்து வாங்குற தனித்தனியா வாங்கின லேண்டு. அது ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சது. இப்ப 4 பேரும் வந்து பாகம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு தடவை பேசிதான் பிரிக்கணும். இந்த இப்ப 77 பிரிச்ச பாகத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ப ஆட்சேபனை பண்ணதுனால மகாலிதாலையும் செல்லையா பாலை நாராயணனாலையும் எதுவும் செய்ய முடியல. அப்புறம் சரி ஒளிஞ்சு போகுது கையெழுத்து போட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, பண்ணினதுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பண்ணினதுக்கு பிற்பாடு தான் இவன் ரவிச்சந்திரன் வந்து இது போட்டான். நான் விட்டுட்டேன், இது எக்கேட கெட்ட நாசமா போகுது, நமக்கு 10 பைசா வராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் விட்டுட்டேன். ரவிச்சந்திரன் என்ன பண்ணிவிட்டான், என்னை வந்து அவன் வந்து வாரிசா எடுத்துக்கிட்டான் பாலை நாராயணன். ஆனா இப்போ வந்து அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா போகுது. ஒண்ணு முருகனுக்கு மகன்னு என்ன சொல்ல முடியல. சரி, ஏன்னா பாலை நாராயணனை வளர்த்தாரு, ஆளாக்குனாரு, படிக்க வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. அப்போ வந்து எங்க அப்ப என்ன வந்து ஏனோ விட்டு அடிச்சுட்டான், பாலை நாராயணனோட போ அப்படின்னு போ, அந்த சொத்து எனக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா அட்லீஸ்ட் முருகனுடைய மகனாவது என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வருது இல்லை, ரவிச்சந்திரனும் சீனிவாசன் அனந்தபி 2 பேரு. அப்ப எங்க 2 பேருக்கு பாகப்பிரிவு வருது இல்ல, அதுல எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வீடாவது வரும் இல்ல அப்படின்னு அவன் வந்து குறுக்க திரும்பி அவன் வந்து ராமலட்சுமி அம்மா பேர்ல கேஸ போட்டுட்டான். அந்த கேஸுக்கு தான் நானும் நீயும் ஒரு சமயத்துல போனோம், விரைவு நீதிமன்றத்துக்கு போனோம். அதுல வந்து இவன் தான் ரவிச்சந்திரன் தான் கேஸ போட்டவன். எனக்கு வந்து கரூர் இதுல இருந்து இது வந்தது சமன், நீ இது தவறாம ஆஜராகணும், அப்படி இல்லைன்னா உன் பேர்ல குற்ற உணர்வு இருக்கும் அது சொல்லி வெளியே இந்த இதுல கரூர் கோர்ட்ல இருந்து அனுப்பிச்சிருந்தான். சரி, அப்புறம் வேற வழி இல்லாம நான் வந்து திருநெல்வேலிக்கு போனேன். அங்க போனா வந்து பாக்கியவதியும் ரவிச்சந்திரனும் சாலகுமாரசாமி கோயில் முன்னாடி என்னை பார்த்தாங்க. நான் வந்து கும்பிட வந்து போயிருந்தேன். அப்படி பார்க்க போகும்பொழுது இவளும் ரவிச்சந்திரன் பொண்டாட்டியும் ரவிச்சந்திரனும் என்னை மைண்ட் பண்ணலை, ஏன்னு கூட கேட்டுக்கல. அப்புறம் அவன் வந்து திருப்பி கோர்ட்டுக்கு அன்னைக்கு காலையில சாமி கும்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு போய் அங்க கோர்ட்டுக்கு போனா அங்க வந்து எனக்கு இவர் அட்வொகேட் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணாரு. சார் இந்த மாதிரி வந்து உங்களை அட்வொகேட்டா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாரு. அப்புறம் அதுல கேட்டா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாகம் தனியா இருக்குது, அந்த பாகம் தனியா இருக்கிறத நீங்க வந்து உங்களுக்கு உண்டான பாகத்தை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு பண்ணினாரு. இவன் ரவிச்சந்திரன் கேஸ் போட்டுக்கிறதுனால இவனை வாரிசாக்கணும், அது எனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்டு. சரி, நான் வந்து அந்த இதுல வந்து எனக்கு அது தெரியாது. பாலை நாராயணன் வாரிசா எடுத்துக்கிட்டாரா எடுக்கலையாங்கிறதுலாம் வந்து என்ன அவன் கேட்கவும் இல்லை, நான் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அதனால எனக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. நான் அந்த சந்தர்ப்பத்துல இத சொன்னேன், பாலை நாராயணன் வந்து வாரிசா எடுத்துக்கிட்டாரா என்னங்கிறது எனக்கு தகவல் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதுல ரவிச்சந்திரனுக்கும் பாக்கியவதிக்கு என் பேர்ல கொஞ்சம் கோவம், இவர் நமக்கு விரோதமா சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க 2 பேத்துக்கு எனக்கு இப்படியா குழப்பங்கள் நிறைய இருந்ததுனால எக்கிடக்கிட்ட அசவா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் ராமலட்சுமி அம்மா போய் எம்எல்ஏனுடைய மனைவி நான் எனக்கு குழந்தை குட்டிகள்லாம் இல்லை, எனக்கு வந்து இவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் விரோதம், அவங்க வந்து என்ன வந்து சிரமப்படுத்துறாங்க, எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இது பண்றாங்க. சரி, அதனால நீங்க வந்து இவரை வாரிசாரு ஏத்துக்க கூடாது ரவிச்சந்திரனை, இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து சிரமப்படுத்துறாங்க, நான் வேற ஆளை தான் வாரிசா வச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னா அதுல இடம் இல்லைம்மா, இதை வந்து வாரிசுன்னு வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு கோர்ட் மூலமா சட்டப்படி இடம் இல்லை,
அதனால வந்து அவர் வந்து உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு வேணா நான் தீர்ப்பு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிருங்கன்னு சரி. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட பர்மிஷன் வாங்கி கடைசியில் அதே மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எனக்கும் வந்து பாகம் பிரிச்சாச்சு, இனிமேல் இவருக்கு பாகம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தீர்ப்பு கொடுத்துட்டான். அப்படி வந்திருக்காது நமக்கு. எனக்கு அது மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டதுனால நான் வந்து என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்து ஃபங்காக இல்லை, இதுல வந்து நமக்கு அசௌகரியங்கள் ஏற்படும், போகவும் பிடிக்கும்லாம் நான் அபிப்பிராயப்படவும் இல்லை, அதுக்கு ஃபங்காகவும் இல்லை. ஏன்னா எப்போ எங்க அப்பா செத்து நான் அங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்தனோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு நாள் கூட நான் தங்கினது இல்லை. லாட்ஜில் ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தேன். காரணம் என்னன்னா 4 மணிக்கு வண்ணார்பேட்டைக்கு வந்தவன் 4 மணிக்கு வந்து கதவை தட்டினா திறக்க மாட்டேன்ட்டா பாலை நாராயணன் பொண்டாட்டி. அவ வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறா, கதவு சாத்தி இருக்குது. ஏர்லி மார்னிங் 4 o'clock. அப்புறம் அந்த திண்ணை இருக்குது இல்ல, அந்த திண்ணையில வந்து படுத்துருந்தேன் 4 மணிக்கு. சரி. எனக்கு அது வந்து கொஞ்சம் மனசே கஷ்டம். நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே, அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆத்திரமும் கோபமும் எக்கச்சக்கமா அன்னைக்கு வந்தது. ஆனா அவன் பாலை நாராயணன் சமாதானப்படுத்தினான். அப்படி இப்படி நீ வந்து அப்படி நினைக்காத, இப்படி நினைக்காத, நம்ம எல்லாம் ஒண்ணு அதாகுமே இதாகும்னு சொல்லி சமாதானப்படுத்தினான். இருந்தாலும் இவன் பாலநாராயணன் மனைவி எனக்கு வந்து ஒரு விரோதி மாதிரி ஏற்பட்டுருச்சு. அதனால வந்து நான் வந்து பழைய லாட்ஜில் ரூம் எடுத்து லாட்ஜில் தங்கிட்டு தான் நான் வந்து அங்கே போவேன். அது ஒரு சாதாரண லாட்ஜு, நம்மளால வந்து பே பண்ணக்கூடிய அளவுக்கு. அப்போ படத்துக்கு நமக்கு ரொம்ப சிரமம். அதனால வந்து 75 ஒன்று கூட வந்து லாட்ஜில் தங்க வச்சிருந்தேன். டாய்லெட் ஒரு பக்கம் இருக்கும், நாம வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வரணும், குளிக்கிற பாத்ரூம் ரொம்ப மோசமா இருக்கும். இருந்தாலும் அந்த லாட்ஜில் தான் நான் தங்குவேன். காரணம் அது வந்து 75 ரூபாய்க்கு எனக்கு வந்து அதை கொடுப்பான். இப்படியா லைஃப் ஓட்டுனேன், அங்கே கேஸ் நடத்துறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு போட்டான், அந்த திருநெல்வேலி கேஸ் வந்து எனக்கு தோத்து போயிடுச்சு. இவனுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் தோத்து போயிடுச்சு. அவ ராமலட்சுமி அம்மாவுக்கு அது ஜெயிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து எம்எல்ஏ பொண்டாட்டி அவர் செத்து போயிட்டாரு, நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இதுன்னு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை போய் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து பிஆர்ஓ இருந்தான், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரா இருந்தான். பாலை நாராயணனுடைய சைவில் அவன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரா போஸ்டிங்ஸ் வாங்கியிருந்தான். அவன் வந்து இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த ஜட்ஜி நாகர்கோவில இருந்தவளை போய் பார்த்து, சரி, அவகிட்ட இவளை ரெப்ரசன்ட் பண்ண வச்சு, இத மாதிரி வந்து இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது, நீங்க வந்து இப்படிதான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த தீர்ப்பை அவன் வாங்கிட்டான். சரி. அதனால இவன் ரவிச்சந்திரன் விடாம ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணான். சரி. அவன் அங்கே தோத்து போனா கூட பரவாயில்ல, நான் வந்து ஹைகோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணான். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண சமயத்துல எனக்கு வந்து சமன் வந்திருக்கு. ஓகே. நானும் ஹைகோர்ட்ல வந்து மதுரை அது இல்லையா, மதுரை ஹைகோர்ட், நானும் அதுக்கு போனேன். அப்படி போனதுனால என் பேர்ல 1/4 of the property should be given to the accused number 4th அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதனால வந்து இப்போ வந்து பாகப்பிரிவினையில நம்ம கையை வந்து 4ல் 1 பாகம் அப்படிங்கக்கூடிய கணக்குல இருக்குது. அதுல இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த பாலை நாராயணனுடைய மச்சின மகன் ஒருத்தன் அங்க வந்து இருக்கிறான், சுரேஷ். அந்த மச்சின மகனை வந்து அந்த அம்மா வந்து நமக்கு வளர்ப்பு மகன் அப்படின்னு அவங்க எடுத்திருக்காங்க. எனக்கு அதுல ஒரு எதிர்ப்பு. ஏன்னா அண்ணன் தம்பி நான் 3 பேருக்கு குழந்தைகள் இருக்குது, ஒருத்தனுக்கு மட்டும் குழந்தை இல்லை. இந்த 3 பேருக்கு 11 குழந்தைகள் இருக்குது. எனக்கு 4 குழந்தைகள் இருக்குது, முருகனுக்கு 3 குழந்தைகள் இருக்குது, மகாலிங்கத்துக்கு 4 குழந்தைகள் இருக்குது. முருகன், சண்முகம், மகாலிங்கம் 3 பேர் பிரதர்ஸ் வரப்போகும்போது 11 குழந்தைகள் இருக்குது. அப்ப 11 குழந்தைகள் ரத்த உறவுக்கு சம்பந்தப்பட்டது.
அப்படி ரத்த உறவு இருக்க போகும்பொழுது அதுல யாராவது ஒரு குழந்தைய வந்து அவ வளர்ப்பு மகனா எடுத்துக்கலாம்ல. ம். அப்ப இவ எதுக்கு இவ மச்சின மகனை வந்து அப்ப வந்து அது பார்ஷியாலிட்டிங்கிற கணக்குக்கு வருது இல்லை. ம். அதனால இதை நாம ஆட்சேபனை பண்ணணுங்கிறது என்னுடைய சரி அபிப்பிராயம். ம். ஆனா அவங்க வந்து இப்போ வந்து அதை விட மாட்டேங்கிறாங்க. ம். அந்த ராமலிங்கத்தை கூட்ட இந்த இவனை சுரேஷை கொண்டாந்து அங்க வச்சுக்கிட்டு ம். அவன் தான் எனக்கு வளர்ப்பு மகன் ம். அப்படின்னு ராமலட்சுமி அம்மா அழிச்சாட்டியம் பண்ணுது. ம். இப்போ வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிட்டான். சரி எனக்கு வந்து 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்கணும் சரி அப்படின்னு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிட்டான். அந்த கமிஷனர் வந்து இப்போ வந்து ஆக்ஷனில் இருக்காரு. இவர் நம்ம அட்வொகேட்டை இவனுக்கு போய் பிடிச்சிருக்கானுங்க. ம். பிடிச்சி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருங்க 4 பேர்த்துக்கும். ம். அதில் சுரேஷை வந்து ம். இவருடைய லீகல் ஹேரா ம். ஏற்றுக்கிறப்பல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் சரி சுரேஷுக்கு சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்குது. ம். அது வந்து இவர் விரும்பலை. ரவிச்சந்திரன் சுந்தரி வீட்டுக்காரரு சுந்தரி வீட்டுக்காரர் தான் நான் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க, என்னால் நடக்க முடியல, கண் பார்வை சரியில்லை, கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது, வயசாகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் கூட ரெப்ரசன்ட் பண்ணி 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நமக்கு உண்டானதை வாங்கி கொடுத்துருக்கோம், இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சரி இதை 4 பேருக்கு நீங்கள் பிரிச்சு வைங்க. ஏன்னா எனக்கு 4 குழந்தைகள், 4 குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேராக பிரிச்சு வைங்க. எனக்கு இந்த வயசுக்கு மேலே நான் அனுபவிக்க போகிறதில்ல. எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை என்னுடைய வாரிசுகள் அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து போய் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தார். சரி இன்னொரு நாள் போனதுக்கு அவர் வந்து அட்வொகேட் வந்து அதை பண்ணிடலாம், வச்சிடலாம், போகலாம், பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் வந்து மெச்சூர் ஆகலை. அதுக்குள்ள இவன் சுரேஷ் வந்து ஏதோ அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருப்பானாட்டு நம்ம அட்வொகேட்டையே கொடுத்து அவன் இதையும் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிருப்பானாட்டு. சரி அதுக்கு அவர் கொஞ்சம் விருப்பம் தெரிவிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க ரவியையோ இவனையோ பற்றியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது, நீங்க வந்து வெளியே வந்து அந்த இதை வந்து அவங்க ஆக்குபேஷன் பண்ணி இருக்கக்கூடிய வீட்டுகளை நீங்க கேட்க முடியாது, அவங்கள வந்து காலி பண்ணி விட்ட பாவம் உங்களுக்கு வந்து சேரும், அதனால நீங்க வந்து அப்படி பண்ண முடியாது, நீங்க வந்து இதுல வந்து ஒரு சாதாரணப்பட்ட நடவடிக்கை முடியாது, நீங்க வந்து கொஞ்சம் இதை இந்த இந்த பிரச்சனையை வந்து ப்ராட் அவுட்லுக் பண்ணி செய்யணும். அது வந்து நீங்க ப்ராப்பர்ட்டியை கேட்க முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்ததான் செய்யணும், நீங்க அதை நிறுத்த முடியாது அப்படின்னு அவரு நமக்கு யோசனை சொல்றாரு. அவங்க இப்படியா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்குது. ஆனா இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் இது வந்துடும், ஆயிரும். 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்குள்ள சரி ஃபைனல் ஆயிரும். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வரும். அது என்ன சொல்றாருன்னா, வீடுகள் வந்து அவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்கன்னா அதை அவங்ககிட்ட விட்டுட்டு போங்க, சரி நீங்க ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு எனக்கு பிறந்த வீடு வேணும் அந்த வீடு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு. எனக்கு வந்து அது வந்து பிறந்த வீடுங்கிறது வந்து எங்க மதர் பேர்ல உள்ளது, எங்க மதர் பேர்ல உள்ள வீடு நான் மட்டும்தான் இப்போ இருக்கிறேன், எனக்கு அந்த வீட்டை வேணும். நீங்க பாகப்பிரிவினை அதுக்கு முன்னாடி உள்ள பாகப்பிரிவினை செல்லுபடி ஆகாது, கோர்ட்டு தீர்ப்பு அதுக்கு வந்து எகெயின்ஸ்டா போச்சு. அதனால வந்து அந்த பாகப்பிரிவினையில வந்து அந்த வீடு சமாச்சாரம் வரும். அந்த வீடு வந்து பிறந்த வீடா இருந்ததுனால ஒண்ணு 4வது பையனுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா மூத்த பையனுக்கு கொடுக்கணும். மூத்த பையன் அவர் இந்த பொன்னியாசாரி காம்பவுண்டுன்னு ஒரு இடத்த வாங்கி பண்ணிட்டு அது வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியா போச்சு.
இது வந்து ஒரு இதுல இருக்குது, ஒரு சந்துக்குள்ள இருக்குது. இது என்னைக்கு இருந்தாலும் வேல்யூ இருக்காது. ancestors ப்ராப்பர்ட்டி ஹவுஸ். அதனால வந்து இதை எப்படியாவது டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு மூத்தவன் எதிர்பார்க்கறான். பண்ணிட்டான். பண்ணி அந்த இதை வந்து பொன்னியாசாரி காம்பவுண்டில் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு பக்கமா வாடகை வாங்குறான். அந்த வாடகையை வாங்கி அவன் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். அதை விட்டு பிரியறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. மகாலிங்கத்தினுடைய ஃபேமிலிக்கு அந்த இவன் ரவிச்சந்திரன், இவன் சுப்பையான்னு ஒருத்தன் இருக்கிறான் மூத்தவன். அடுத்தால வந்து இன்னொருத்தன் கென்னடின்னு ஒருத்தன் இருக்கிறான். சரி, கண்ணதம்பி 2 பேரு. அந்த 2 பேருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நாம வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். இந்த பொன்னேசாரி காம்பவுண்ட மற்றது எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் விரும்புறான்னு. இப்போ அதுதான் இப்போ கொஞ்சம் இதா இருக்குது. ராமலட்சுமி அம்மாள் என்ன சொன்னா, இவ சுரேஷுக்கு இந்த வண்ணார்பேட்டையில வீடு இருக்குது இல்லை, அந்த வீட்டை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரா இருந்தாலும் பிஆர்ஓவா இருந்தால அவன் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பிங்கா இருக்கக்கூடியவன். அவனுக்கு பக்கத்து வீடு இந்த வீடு, எங்க பூர்வீக வீடு. அந்த பக்கத்து வீட்டை அவனுக்கு கொடுத்துட்டா அவன் 2 வீட்டையும் சேர்த்து ரொம்ப பக்காவா அவன் டெவலப் பண்ணிடலாம். இன்னைக்கு அவன் வசதி வாய்ப்பா இருக்கிறான். பிஆர்ஓவா இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி போக்குவரத்து எல்லாம் பண்ணிட்டு அவன் பாலை நாராயணன் 2-3 ப்ராப்பர்ட்டியே வாங்கி அவன் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறான். நம்ம தான் கொஞ்சம் பெரிய சிரமத்தில் இருக்கிறத தவிர மற்றவங்க எல்லாருமே இப்போ நல்ல கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதனால அப்படி பண்ணிக்கலான்னுட்டு அவன் அபிப்பிராயப்படுறான். சரி, நாம அதுக்கு விடக்கூடாது. நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆனா நம்ம இதுல இவருக்கான மதி, இவன் இந்த சொத்தே வேண்டாம், இது பாவ சொத்து, இது எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு அவன் சண்டைக்கு வரான். இப்படியா பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, எப்படியோ என்னவோ நடந்துட்டு போகுது. எது நடந்தாலும் நான் வந்து அதில் தலையிட முடியாது. வயசாகி போச்சு. இதுக்கு மேலே ஒரு ஆர்வத்தோடு அதில் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குது. சரி, இதுக்கு நடுவில் நம்பி நாராயணன் எப்போ வராரு? அது நம்பி நாராயணன் எத்தனை நாள் இங்கே இருந்தாரு? அவரு எப்போ இங்கே நடுவில் எப்போ வந்தாரு? இங்க வந்து நம்பி நாராயணன் என் வீட்டுக்காரியை கல்யாணம் பண்றதுக்கு அவன் ஒரு போட்டி எனக்கு. ஆனா நான் முன்னாடி வந்துட்டேன். வந்து இங்க வந்து பழகி இழகி ஸ்நேகமாகி இவங்க அம்மா கிட்ட என் பேர்ல ரொம்ப பிரியம், ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அபிப்பிராயப்பட்டாங்க. அதனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறா, அது இருக்கா, இவ இருக்கா, அவளெல்லாம் பாடாப்படுத்திடுவாளுங்க. அதனால வந்து நாங்க வந்து அந்த நம்பி நாராயணனுக்கெல்லாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம், நான் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து என்கிட்ட முறையிட்டாங்க. என் ஒய்ஃபும் என்ன விரும்புறான். அந்த காலத்துல நம்பி நாராயணன் வந்து பிஇ முடிச்சுட்டு அவனை மகாலிங்கத்தை அனுப்பிச்சு வச்சது மாதிரி அங்க பாலை நாராயணன் சங்கரம முப்பனார் இருந்தாரு. அவருக்கு வந்து நம்பி நாராயணன் வந்து மச்சின பொண்டாட்டியோட தம்பி. அதனால அவனையும் சேர்த்து இங்க அனுப்பிச்சிட்டார். மகாலிங்கத்தை எப்படி வந்து வேலைக்கு இவர்கிட்ட வந்து இவர் வந்து என்னன்னா அவருடைய அக்கா புருஷனோட தம்பி. எங்க மாமனாரு இவருக்கு சங்கரம்பிள்ளைக்கு வந்து அக்கா புருஷனோட தம்பி. இவர் தனியா ஓடி வந்து இந்த ஊர்ல வந்து இங்க இருந்த அதிகாரிகள்கிட்ட பழகி, இங்கிலீஷ்காரங்கிட்ட பழகி, இவர் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணி பணம் நிறைய சம்பாதிச்சு இவர் நல்ல பொசிஷன்ல இருந்தார். அந்த காலத்துல 100 ஏக்கர் சொல்றீங்க. ஆண்டிப்பூர்ல வந்து 1-2 ஏக்கர் இல்ல, 100 ஏக்கர் சொந்த நிலம் வச்சிருந்தாரு. அவ்வளவு நல்ல கண்டிஷன்ல இருந்தாரு. ஆனா வந்து அவர் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப மோசமான ஆளு. பொருள் செலவு பண்றது,
அவர் திங்க் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பழக்க வழக்கம். அது யாருக்குமே தெரியாது, அது எனக்கு மட்டும் தெரிஞ்சது. அதனால நான் வந்து அதை அப்போஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. என் பேர்ல அவருக்கு விரோதம் வந்துருச்சு. நான் அங்கே உட்கார்ந்து இருந்தேன். அருவாளை எடுத்துக்கிட்டு என்ன வந்து வெட்ட வந்தாரு. நான் சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்து இருந்தேன். இவர் தண்ணி போட்டிருக்காரு, ஃபுல்லா தண்ணி போட்டிருக்காரு. தேவையா போன ஒன்று வெட்டி போடுறோம் பாருன்னுட்டு அருவாளை தூக்கிட்டு வந்தாரு. அவன் இந்த கந்தன் ஒருத்தன் தானே, அவன் அவரை பிடிச்சி கீழே தண்ணி கீழே அவர் விழுந்து அந்த அருவா ஒரு பக்கம் விழுந்து அவரை வந்து 2-3 அடி அடிச்சு மருமகனை போய் வெட்ட போறியா அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று அடிச்சு போடுறான், உதச்சி போடுறான், தொலைச்சி போடுறான், அப்படியான்னு சொல்லி அவன் சண்டை போட்டான் இந்த இடத்துல. அப்ப எனக்கு அவருக்கு மனசாகும். நான் வந்து இங்க இந்த வீட்டுக்கு வந்து மகாலிங்கமும் அவருமா சேர்ந்து தியாகராஜன் சொல்லிவிட்டு ஒரு அட்வொகேட்டை தயார் பண்ணி, அந்த அட்வொகேட் வந்து என்ன இந்த வீட்டில் குடியிருக்க கூடாது, வெளியில இப்போ நான் இப்போ கரூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரூர்ல இருந்து என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால புள்ள குட்டிகள்லாம் இங்கே கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருந்த அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வந்து இங்கே அந்த அந்த வீட்டில் தனியாக இப்போ நாகலட்சுமி இருக்கால அந்த வீட்டில் நான் வந்து இருந்தேன். அதை சாத்திடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணாரு எங்கள் மாமனார். ஏன்னா அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகும்போது அந்த மாதிரி கொடுத்துட்டான், நீ வந்து அதில் குடியிருக்க கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். ஆனால் எங்கள் அட்வொகேட் என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் வீட்டை திறந்து கதவை திறந்து நீங்கள் நான் குடி இருக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்க, சரி அதை வந்து அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அட்வொகேட் நடவடிக்கை எடுத்தனால அது கிரிமினல் நடவடிக்கையாக போயிடும். அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னு ஒன்று. நான் வந்து 3:30 மணி இருக்கும். எங்கள் வீட்டுக்காரியை கூட்டிக்கிட்டு நேர மோட்டார் சைக்கிள் அங்கேருந்து இங்கே வந்து அந்த அவங்க அந்த ஆர்டரை வாங்கிட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து கதவை திறந்து இங்கே வீட்டில் கூடியே இருந்தேன், நானும் என் ஒய்ஃபுமா. அதில் எங்கள் மாமனார் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்படி கேலி பண்ணுறாப்புல இருந்ததுன்னா பப்ளிக்காக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பப்ளிக்காக தெரிஞ்சது இல்லாமல் இந்த இது ஏரியா பூராமே பப்ளிசிட்டி ஆயிரும். ஆண்டி மகளுக்கும் மருமகனுக்கும் சண்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஆயிரும். அது இவருக்கு வந்து ஒரு குட் நேமா வராது. என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தப்பான அபிப்பிராயம் கிரியேட் ஆயிரும். அதுக்கு அவர் பயந்துக்கிட்டாரு. அப்படியெல்லாம் தப்பிச்சவன். உங்க அம்மா கல்யாணத்துக்கு எந்த நகை இல்லை, கல்யாணம் பண்றதுன்னு ஒரு முடிவு பண்ணல. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா வந்து பண்ணி ஆகணுங்கிற மாதிரி தான் சொன்னதுனால வேற வழி இல்லாம சரின்னு சொல்லியாச்சு. சொல்ல போகும்பொழுது எங்க மாமியார் வந்து சிநேகமா இருக்கிற காலத்துல அந்த பீரோ இருக்குல்ல, உடன் பீரோ தெரியும் எனக்கு. அதுல வந்து ஒரு 15 பவனோ 20 பவனோ நகை வச்சிருந்தாங்க. அந்த பீரோல புதைச்சி வச்சிருந்த நகைய நான் எடுத்து அதை இதுக்கு பயன்படுத்திட்டேன். ஆனா அந்த அம்மா சொன்னதுதான், இது உமா கல்யாணத்துக்கு இந்த நகைய பயன்படும், இது இருக்கட்டும், இல்லைன்னா எங்க எங்க வீட்டுக்காரரு இதை வீணாக்கிடுவாரு, அவர் கையில கிடைச்சிருந்தா அவ்வளவுதான், அதோட தேர்ந்து போச்சு, அதனால வந்து நீங்க உங்களுக்கு மட்டும் தெரியட்டும் அப்படின்னு நான் வந்து இவள்கிட்ட சொல்லி, எனக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேத்துக்கும் தெரியும் அதுல நகை. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடராஜன் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம முத்தூருக்கு அங்க போய் அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு உங்க அப்பாவுக்கு. சரி, அப்படி ஃபிக்ஸ் ஆன அந்த நேரத்துல இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு வேற ஜுவல்ஸ் இல்லை என்கிட்ட. அந்த ஜுவல்ஸ் அதை வந்து ஒரு 20 பவுன் அதில் எடுத்து பண்ணி கல்யாணத்தை நடத்திட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அவர் வந்தார், முத்துசாமி பிள்ளைய போய் அவரை கூட்டிகிட்டு வந்தார் எங்க மாமனார். மூத்த மக பேத்தி. சரி, அவளுக்கு கல்யாணத்துக்கு போகாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவள் சண்டையில தான் இருந்தாரு.
அதுல வந்து எனக்கு கொஞ்சம் சில அசௌகரியங்கள்லாம் இருந்தது கல்யாணத்துல. ஆனா அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. பிராப்தம் தான், இவங்க 2 பேத்துக்கும் உண்டான பிராப்தம் தான். அதுல இவ வந்து என்ன பாடா படுத்துனா உமா. அப்புறம் அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை சொன்னேன். அது ஏன்டா சொன்னோம்னா ஆகிப்போச்சு. ஏன்னா அது வந்து ரகசியமா வச்சிருக்கணும். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிவிட்டு நான் வருத்தப்பட்டேன். எப்படியோ பண்ணிக்கினே உங்க குடும்பத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நான் எவ்வளவோ மேக்சிமம் முயற்சி பண்ணேன். உங்க ஃபேமிலி ஒரு பெக்கூலியர் ஃபேமிலி. அது உங்க தாத்தாவும் சரி, பாட்டியும் சரி, உங்க அத்தையும் சரி, அப்புறம் சித்தப்பாக்களும் சரி, இந்த 4 பேர். எப்படியே நமக்கு அந்த நேரத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி பண்ணுச்சு. இவர் கோயில்பட்டிக்கு மாத்திட்டு வந்தாரு. நான் அவகிட்ட சண்டை போட்டேன், உமா கிட்ட. நீ கோயில்பட்டிக்கு எப்போ கூப்பிட்டாருன்னா போகத்தான் வச்சிடணும். நான் போக மாட்டேன், வைக்க மாட்டேன், வாய் போயிட்டு அவ மேல சங்கடப்பட்டா. அப்புறம் அவகிட்ட இவரை வச்சுட்டு தான் இனிமேல் அந்த வீட்டு பொண்ணு மருமகம், இந்த வீட்டுல வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த மாங்கல்ய பாக்கியம்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால இந்த வீட்டுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. இனிமேல் நீ சேலத்து வீட்டு பொண்ணு தான். அதனால வந்து நீ வந்து அவர் எங்க கூப்பிட்டாலும் நீ போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அன்னைக்கு சரின்னு அழுதுட்டு போயிட்டா கோயில்பட்டிக்கு. ஆனா அன்னைக்கு போகாம இருந்திருந்தான்னா இவங்க குடும்பம் சிரமப்பட்டு போயிருக்கும். சேர்த்து வைக்கிறது பெரிய பாடம் போயிருக்கும். என்னது யாரு? குழந்தை இது சுகர் ஃபேக்டரி பிரச்சனை தான். அது சுகர் ஃபேக்டரி பிரச்சனை, சுகர் ஃபேக்டரி அது பிரச்சனை. அதை பத்தி அது சுகர் ஃபேக்டரி பிரச்சனை வந்து அந்த இவனுக்கு சாதாரணப்பட்ட ஆளுகள் இல்லை. ஏஐடி பேரியன் கம்பெனி. ஏஐடி பேரியன் கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்கள். நான் வந்து ஒரு அட்வொகேட் அங்கே பிடிச்சிருந்தேன். ஒரு நல்ல அட்வொகேட், எஃபிலியேட் அட்வொகேட்டர், லெக்சரராக இருந்தார், ப்ரொஃபஸராக இருந்தார் லா காலேஜில். அவர் சில கேஸுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரை நம்ம சௌமியா அப்பா வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. சரி. அதுக்கு முன்னாடி அட்வொகேட்டை வச்சிருந்தவரையும் இந்த பழனி கபாடி பழனியப்பெல்லாம் அதுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அதனால வந்து ஒரு மனஸ்தாபம் ஆகி போச்சு. இந்த இதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தப்பட்டது. சரி. லேபருக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கட்சி. நான் அதுல இருந்து டிராப் ஆயிட்டேன். ஒரு 40,000 ரூபாய்க்கு பக்கமா செலவு பண்ணி பார்த்தேன். அந்த குப்புசாமி கவுண்டர்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து அந்த ஏஐடிசி யூனியன் லீடரா இருந்தாரு. அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஆனா வந்து ஒரு யூனியன் தலைவர். அவர் வந்து இந்த கேஸுக்காக ஒரு 5-6 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டாரு. அவ்வளவும் பண்ணியும் இந்த இவருக்கு கபாடி பள்ளி. சரி. இந்த ஆள் வந்து கடைசியா வந்து அந்த இவன் ராகவானந்தம்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரி ஒருத்தர் தான். சரி. அவனுடைய மகன் விடுதலைன்னு ஒருத்தர் தான். அந்த விடுதலைகிட்ட வந்து சொல்லி அந்த அவன் சொல்லி அந்த பணத்தை அவன் வாங்கிட்டான். சரி. முடிஞ்சிருச்சு அந்த கேஸ். இப்ப ஏஐடி பேரி கேஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து தீர்ப்பு ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. முடிஞ்சிருச்சு. லேபர் எதுக்கும் வாங்க முடியல. இங்க இருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் காசு பணத்தை புரட்டிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அநேகமா இந்த வாரத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பி பெட்டிஷன் போட்டிருக்கு. மறுபடியும் ரீஓபன் ட்ரை பண்றாங்க. ஆமா, ட்ரை பண்ணுது. அது வந்து நடக்குது. எனக்கு என்னவோ சுப்ரீம் கோர்ட்ல போய் ஹைகோர்ட்லயே வந்து நம்மளால பண்ண முடியல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு பெரிய கோர்ட்டுன்னு அங்க போனா அவனுக்கு இதை விட கூடுதலா பணத்தை வாங்கிக்கிட்டு
பண்ணிடுவானு. ஏன்னா அது வந்து அப்படி பார்த்தா ஒரு 7.5 கோடி ரூபாய்க்கு பக்கமா அவன் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து எல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் வந்து நியாயம். எங்க தரப்புல வந்து எல்லா ஜட்ஜஸும் நியாயம் சொல்லியிருக்கிறான், இப்படி பண்ணணும் போகணும் பிடிக்கணுங்கிறது. ஆனா இவன் கேட்க மாட்டேங்கிறான். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இவன் வந்து டிஸ்ட் பண்ணி வாங்கிடுறான். அது மாதிரி ஏடி பேரி இப்போ வந்து அந்த இதெல்லாம் வித்துட்டானுங்க. 65 கோடி ரூபாய்க்கு வித்துருக்கிறான் இந்த ஏத்தாப்புல லேண்ட் எல்லாம். அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. எல்லாம் எனக்கு எதையுமே தொட்டா விளங்குறது இல்லை. அந்த மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரிப்பட்ட ஜாதகம். எப்படியோ வாழ்ந்துட்டேன். இப்போ 88 வயசு, 87 வயசு முடிஞ்சிருச்சு. 88ல் இப்போ 3 மாதம் ஆச்சு. இந்த அது ஒன்று தான். ஆனால் மதியினுடைய ஜாதகத்தில் சொன்னான், இவருக்கு வந்து 5வது ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. லக்னத்துல இருந்து 5வது பூர்வீகம் சொத்து இருக்கும். ஆமாம், 5வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு பார்க்க கண்டிப்பாக இவருக்கு வந்து பூர்வீகம் கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்துல பூர்வீகம் சொல்றீங்க. ஆனா எனக்கு கிடைக்காதுன்னா, ஏன்னா 5வது ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் வந்து 3ல உச்சமா இருந்தாலும் கூட சரி, அந்த 3வது ஸ்தானத்துல சம்பந்தப்பட்ட புதன், அவன் பாக்கியாதிபதி புதன் வந்து வக்கரமாயிட்டான். சரி, அதனால வக்கரமா ஆயிட்டதுனால இந்த பாக்கியாதிபதி புதன் வந்து அவன் 3வது ஸ்தானத்துல சுக்கிரனோட இருக்கிறதுனால அவன் பாவதோஷம். சரி, புதனுக்கு வந்து பாவதோஷமாயிருது. அப்படி ஆயிட்டதுனால இந்த இது வந்து பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அது எனக்கு என்னுடைய ஜாதகம். சரி. ஆனா இவன் மதியினுடைய ஜாதகத்தை கேட்க போகும்பொழுது இவனுக்கு 5வது ஸ்தானாதிபதி வந்து பார்வை இருக்குது. இவன் 5, 7, 9, 3 ஸ்தானத்தை வந்து புதன் பார்க்கிறான். அவன் கன்னியா லக்னம், புதனுடைய லக்னம். அந்த புதன் வந்து பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான். சரி, அவன் சுக்கிரனோட பாக்கியாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து வேற உட்கார்ந்துருக்கிறான். அதனால வந்து இவனுக்கு கண்டிப்பா வந்து இந்த பூர்வ ஸ்தானம் வந்து அவனுக்கு எலிஜிபிள். அதனால நிச்சயமா இவருக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்ப அதுக்கு தகுந்தவெல்லாம் வருது சூழ்நிலை. இவரு இந்த ட்ரெயின்ல போய் ஒருத்தர் இறந்துட்டாரு இல்லையா? அதாவது திருநெல்வேலி டு கேரளா போற ட்ரெயின்ல படி வந்து 4 படி, அதுல 3 படி தான் இருந்தது. அது இறங்கும் போது தவறி விழுந்துட்டாரு இல்லையா? அது அவரு நம்ம ஃபேமிலியா இல்ல? அவர் வேற ஃபேமிலி. ஆனா வந்து எங்க தகப்பனாருக்கு கூட வேலை செஞ்ச ஆளு. வேலை செஞ்சவர். சரி, கூட. அவர் வந்து அன்னைக்கு பார்க்க அந்த இன்ஜினை மாத்திட்டானு. இன்ஜின்ல வந்து 3 படி உள்ள இன்ஜின், 4 படி உள்ள இன்ஜின் இருந்தது. சரி, இவர் 4 படி இன்ஜின்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். எங்க அப்பா வந்து ரயில்வே டிரைவரா இருக்கிற சமயத்துல அன்னைக்கு எங்க அப்பா போயிருக்கணும். அதுக்கு பதிலாக சிக்காய பிள்ளை அனுப்பிச்சு வச்சாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, 4 படியில வேலை செஞ்சு பழக்கப்பட்டிருந்ததுனால சரி 4வது படி இருக்குதுன்னு சொல்லி காலை விட்டு கீழே விழுந்துட்டாரு. சரி, அது என்னடான்னா தவறி கீழே விழுந்தா 60 அடி பள்ளத்துல போய் ஒரு குச்சி ஒண்ணு குத்தி, அந்த குச்சி இங்க வந்துருச்சு. சரி, முதுகு தண்டல குச்சி குத்தி அப்படியே பொத்துக்கிட்டு வெளியில வந்துருச்சு. அதுலயே கிடந்தாரு. அப்புறம் சத்தம் போட்டு அதை போட்டு இதை போட்டு அந்த டிரைவர் எல்லாம் வந்து வண்டியை நிறுத்திட்டு என்னெல்லாமோ பண்ணி செஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் அவரை தூக்கிட்டு செத்து போயிட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அது எங்க அப்பா அந்த காலத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாரு. அவர் 4வது படியில காலை வச்சு கீழே விழுந்துட்டான்.
அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து நம்ம குடும்பத்துக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த குறுக்குத்துறை ரயில்வே பாலம் இருக்குது இல்லை, அதில் ஒருத்தர் அந்த பாலம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற ரயில். அப்போ இந்த பாலத்துக்குள்ள போகும்பொழுது வயசானவர் எதிர்த்தாப்புல ஒரு வயசான ஐயர் ஒருத்தர் அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டாராம் இந்த ரயிலை பார்த்து. வேற வழி இல்லை, எங்கேயும் போக முடியாது. அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டாராம். இவரும் கையெடுத்து முருகா என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு இவரும் கையெடுத்து கும்பிட்டுட்டாராம். டேஷ் ஆகி செத்து போயிட்டாராம் ஐயர். அதை வந்து 2-3 நாளா எங்க அப்பா வந்து திணறிக்கிட்டு இருந்தார், சொல்லிட்டு இருந்தாரு. இந்த 2 பாவங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அசௌகரியத்தை உண்டு பண்ணியிருக்கோம். சகோதரர்களோட துவேஷம், சகோதரர்களுடைய மனைவிமாரோட சிரமம், இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு காரணம் இது வந்து அவர் வந்து எங்க அப்பாக்கார செஞ்ச பாவம். ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. தப்பான பாவம் எதுவும் செய்யலை. எங்க அப்பா வந்து 2 தாரம் கல்யாணம் பண்ணதை தவிர தப்பான பாவங்கள் செய்யலை. ஆனா பையங்களை பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சது, சமையல் பண்ணி சாப்பாடு போட்டது, அவராகவே சாப்பாடு தயார் பண்ணி பள்ளிக்கூடத்துல கொண்டு கொடுப்பாரு. சரி, படிக்க வைக்கிறது, படிக்க வைக்கிறதுக்கு படி 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 படின்னு பாராப்படுத்தி படிக்க வச்சது. அந்த காலத்துல படிப்பறிவெல்லாம் ரொம்ப குறைச்சல். யாரும் படிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. எல்லாம் விளையாடுறதுக்கும் போறதுக்கும் வர்றதுதான் அந்த பசங்க பிள்ளைகள் இருக்குமே தவிர சரி படிப்புக்கெல்லாம் அவ்வளோ அக்கறை எடுத்துக்காது. ஆனா அவர் வந்து எங்க தகப்பனார் வந்து அந்த படிக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டார். என்னை வந்து இன்டர்மீடியட் முடிச்சு பிஏ 3rd இயர்ல வந்து இதுல வந்து சேர்த்துறாரு எஸ்டி இன்டர் காலேஜில், சவுத் இன்டர் காலேஜில். அங்க வந்து இந்த பிள்ளைங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வந்துருச்சு காலேஜுக்கு, அது கோ எஜுகேஷன். இவருக்கு பயம் வந்துருச்சு. இவங்க படிக்க வச்சோம்னு சொன்னா பொம்பளை பிள்ளைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவன் படிப்புல கோட்டை விட்டுருவாங்க. அப்படி வேண்டாம் வேண்டாம், அந்த காலேஜே வேண்டாம், போகலாம் 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 போகலான்னாரு. அப்புறம் எங்க கூட படித்தவன் அற்புதசாமின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் தான் என்னை படிக்க வச்சதுக்கு காரணமே. அவன் வந்து ஒரேடியா அப்பா 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 உங்க காலை வேணாலும் பிடிச்சிக்கிறப்பா, நீங்க வந்து கண்டிப்பா உங்க பையனை எந்த விதமான தப்பு தண்டாவுக்கும் இல்லாம நல்லபடியா கொண்டாந்து உங்க வீட்டுல சேர்த்துடுறேன், நீங்க வந்து இந்த காலேஜில் படிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சின்னு கெஞ்சி கடைசியில அவன் உனக்காகத்தான் நான் படிக்க வைக்கிறேன்னு அவர் ஒரு இதை கொடுத்து, எங்க அப்பா பயங்கர கஞ்சன். 10 பைசா அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாரு, செலவும் பண்ண மாட்டாரு. ஆனா அவனுக்கு 50 ரூபா அவன் கேட்டவன கொடுத்துட்டாரு. என்னன்னா உனக்கு 50 ரூபா கொடுக்குறாரு, நான் கேட்டா 10 பைசா எனக்கு தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுதான்டா ராசி அப்படிம்பாவன். அவன் எங்க இருக்கானோ என்ன பண்ணானோ கிறிஸ்டியன். அவன் அவங்க அடைக்கலாபுரம் சொந்த ஊர். என்னோட படிச்சவன் அற்புதசாமி. இவன் கிறிஸ்டியன், AIM அற்புதசாமி. அவங்க அப்பாவுடைய தம்பி வந்து பாதிரியார், நல்ல பொசிஷன் அந்த ஆளு. ஆனா இவர் வந்து ஒரு சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். அவங்க அப்பா, அவங்க அம்மாவும் டீச்சர், அவங்க அப்பாவும் டீச்சர். அடைக்கலாபுரத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு இருந்தது. நான் போய் அங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருக்கிறேன். சரி, அவங்க மீன் பிரவாஸ் குரூப். நல்ல பையன், அருமையான பையன். அவெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம அவனை போய் பார்க்க முடியாது, பேச முடியாது, பணம் இருக்காது, இங்க இருந்து போறதுக்கு வர்றதுக்கு பணம் இருக்காது. இப்படியா வாழ்க்கை வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப 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 முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது.
அதுக்காக சிக்கனமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ம் ஆனா பொருளாதாரத்துல மனசு மூளை வந்து நல்லா வேலை செய்யணும். ம் வெட்டியா போய் செலவு பண்ணிடக்கூடாது. ம் இப்படியோ கஷ்டங்களெல்லாம் பட்டு அதெல்லாம் பண்ணி எண்ணி இப்போ கடைசி காலத்துல வந்து நிக்கிறேன். நாளைக்கு மறுநாளோ இன்னும் 10 நாள் கழிச்சோ ம் எப்போ போவோம்னு தெரியாது. ஆனா உடம்பு வந்து கெஞ்சுது. ம் இந்த இதெல்லாம் செய்யறேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதான் சரி செய்யறேன். அதுக்கெல்லாம் கெஞ்சதான் செய்யுது. ம் இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்குது. இருக்கு. இந்த ஹிப்பு அது எப்படின்னு தெரியல. இந்த இந்த இடத்துல 3 தடவை விழுந்துட்டேன். ம் அந்த இதுல இருந்து ஒரு தடவை கீழே விழுந்து இந்த படியில படுத்திருந்தேன். ம் இன்னொரு இடத்துல அந்த இடத்துல போய் படுத்திருந்தேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த இடத்துல படுத்திருந்தேன். ம் 3 தடவை சௌமியா தான் என்னை காப்பாத்தினது. ம் எனக்கு சௌமியா பேர்ல ரொம்ப 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 பெரிய ம் என்னை ஆளை விட்டு கூப்பிட்டு தூக்கி ம் பாதுகாப்பு பண்ணி ம் எனக்கு ரொம்ப எனக்கு செஞ்சிருக்காங்க. எங்க வீட்டுக்காரமாவுக்கு நடக்க முடியாது, பண்ண முடியாது. இது வாசிக்கிறதுக்கு எப்ப கத்துக்கிட்டீங்க? அந்த புல்புல் தாரா வாசிப்பீங்க இல்லையா? வாசிக்கிறது எப்ப கத்துக்கிட்டீங்க? புல்புல் தாரா புல்புல்தாராவா? அது இவன் வந்து எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இனிமேல் நான் படிக்கிறதுக்கு என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு புல்புல்தாரா ஒன்று வாங்கி கொண்டாந்து இந்த என்னுடைய ப்ரெசன்டேஷனை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தான் அந்த அற்புதசாமி. அதுல தட்டிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு வாசிக்கிறதுக்கு அதுக்கு பண்ணி அந்த அவங்ககிட்டயே கேட்டு நாகின் பாட்டை வாசிச்சு கடைசியில இன்டர்மீடியட் தாண்டி BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போகும்பொழுது அந்த புல்புல்தாராவை தூக்கிட்டு போயிட்டேன். எங்க வீட்டுல இருந்தது. அவன் புல்புல்தாரா வந்து அவன் அடைக்கலாபுரத்துல வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் அதை வாங்கி அவன் காம்படிஷன்ல இது இந்த மியூசிக்கல் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி டே நான் கொஞ்சம் கொடுறா, நான் ஒரு பாட்டு வாசிச்சு காம்படிஷன்ல கலந்துக்கிறேன் சரி அப்படின்னு சொன்னான். அவனுக்கு செகண்ட் ப்ரைஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆனா அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். எப்படி புக் இல்லாம எப்படி சும்மா சவுண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அப்புறம் அவன்கிட்ட வந்து அந்த நம்பர்கள்லாம் இருக்குதுல்ல, அவன் கூட சேர்க்க போகும்போது அந்த நம்பர்கள் எல்லாம் 7 கெடுத்தால 3 கெடுத்தால 2 அப்படின்னு அந்த நம்பர்களை போயிடுச்சு. அப்புறம் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி. இப்ப இங்க கூட ஒண்ணு கிடக்குது, சும்மா கிடக்குது. நீ வேணா தூக்கிட்டு போறியா? பாக்குறேன் என்னன்னு பாக்க அடிச்சு பாரு. இந்த இதுக்கு கீழே இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரல பார்க்கலாம். அந்த டிவி இருக்குது இல்ல, சரி, அந்த டிவிக்கு பக்கத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இல்ல, சரி, அதுக்கு கீழே இருக்குது. அதுல அந்த இது இருக்குது, இது மேண்டலின்னு சொல்றது. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, தூசி தட்டி பார்க்கலாம். சரி, அது எஃபெக்டிவா இருக்குதா என்ன? நீ வேணா எடுத்துட்டு போய் வேணா இது பண்ணு. அத கீழே உட்கார்ந்து இந்த சேரை எடுத்துட்டு பார்க்கணும். என்னமோ இங்க இருக்காங்க. இந்த டைல்ஸ் பதிச்சு நீங்களா? டைல்ஸா? யார் பதிச்சது? இது மதிதான். லைனா போட்டிருந்தா பைக் இது வச்சிருக்கிறது வந்து ரொம்ப அற்புதம். இருப்பு இருக்கும், இது இல்லைன்னு வச்சு காணும். நான் பாக்குறேன் மறுபடியும் அந்த இது கீழே உட்கார்ந்து அந்த இதுக்குள்ள கைய விட்டீங்கன்னா அதுல தட்டு கொடும். என்னது அது? கீழே உட்கார்ந்து சரி, அந்த இது ஒண்ணு இருக்குல்ல, அந்த உடன் இது அந்த பாக்ஸ், சரி, அதுல கையை விட்டு தட்டு விட்டீங்கன்னா அதுதான். இல்லைன்னா சௌமியாவை எடுத்து
இது இல்லைனால பேசிக் லெசன்ஸ் எல்லாம் நார்மலாக வச்சு முடியாது. இல்லை இல்லை இல்லை, இதுக்கும் இந்த இதுதான் போட்டிருக்கான், அதுக்கும் அதுதான் போட்டிருக்கான். என்னமோ எடுத்து தர சொல்றாரு. இங்கதான் ஏதோ இருக்கான், ஏதோ ஏதோ வாசிக்கிற. இதுலயும் வலிக்கிருச்சு எனக்கு. புல்புல் தராவா என்னமோ சொல்றாரு. இன்னும் மோசமா ஓ மவுத்தா இருக்கான்னு தான் சொல்றாரா? அது டபுள் கலர் போட்டு இங்க கீழே கைவிட்டா எடுக்க முடியும் அப்படிங்கிற. முடியல. உங்களுடைய என்ன வாங்கித்தான் பழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? திருநெல்வேலி ப்ராப்பர்ட்டி வரணும்னு நினைக்கிறீங்களா? இது இல்லையா? அது தேடிட்டு இருக்காங்க, அவங்க தேடி எடுத்துட்டு வருவாங்க. தெரியுதா? எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு மவுத்தா இருக்கானா கேக்குறீங்க? மவுத்தா இருக்கன் இல்ல, மவுத்தா இருக்கன் இல்லையா? இது நீளமா இருக்கும். நீளமா இருக்குமா? புல்புல் தரா அந்த இது இருக்குது இல்ல, அதான் அதான் அது வந்து அந்த இதுக்குள்ள வச்சிருக்கு. ஆமா கீபோர்டு அது உள்ளுக்குள்ள இருக்குது. ஆமா இவன தூக்கிட்டு போனா கொஞ்சம் அவன் அடிச்சாவது லீசல வேர்ட்ஸ்ல வந்து கத்துக்க சொல்றாரு அவரு. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அது ஒரு அக்கறை ஏற்பட்டு அது வந்து நமக்காவே ஒரு இது இருக்கும். அவன் வந்து எனக்கு அப்படிதான் கொடுத்தான். ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தான். அந்த 5 ரூபாயை புல்புதரா வாங்கி வச்சுக்கிட்டு எஸ்டிஎன்டி காலேஜில் வந்து மியூசிக்கல் காம்படிஷன்ல போய் நான் போய் பேரை கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஓடியாந்து அவன் வந்து பேரை கொடுத்துட்டு டே கொஞ்சம் கொடுறா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடு, நான் வந்து அவன் அருமையா வாசிப்பான், அட்டகாசம், ஒரு நிமிஷத்துல பேர வச்சிருவான் அவன். ஆனா நீ நாகின் வாசிக்க கூடாது, நான் தான் நாகின் வாசிப்பேன். நாகின் படப்பா இது. பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன் இல்லையா? பிளக் பண்ணுமா? இது உடஞ்சிருக்கு போல இருக்கு. ஒரு கீ உடஞ்சிருக்கு. எந்த கீ? இந்த 2வது கீ உடஞ்சிருக்குங்க. அது இது புல்புல் தர பியானோ. இதோட இதை வேணா எடுத்துட்டு போ, நீ பெங்களூர் பாத்துக்கிறேன். இல்ல அது இது இருக்கும், அந்த அந்த ஒயர் தான் அது. அதை நான் பாத்துக்கிறேன். ஒயர் கொடுத்துக்கலாம். ஒயர் இருக்கா? இது இங்க இருக்கு. கேட்கலாம். இது இல்ல, அது கனெக்ஷன் கொடுத்துக்கோ, எனக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது ஸ்கூல்ல வந்து பேச்சு போட்டி ஒண்ணு இருந்தது இல்லையா? அதுல வந்து நிறைய பேச்சு போட்டியில வந்திருக்கு. அதுல வந்துட்டு இதுல சீட்ல எழுதி வச்சு பாலிநாராயணன் எழுதி கொடுப்பாரு. அதை எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் 3வது வகுப்புல படிக்க போகும்போது ஒரு நாள் பேசினேன். அந்த ஹெட்மாஸ்டர் வெங்கட்ரமணன் அப்படின்னு ஒரு ஹெட்மாஸ்டர் ஐயரு. அவருக்கு சந்தோஷம் தாங்கல. 3வது வகுப்பு படிக்கிறவன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வயசு இருக்கும். 7-8 வயசுல வந்து இவன் வந்து இது இல்லாம பேசுறானேன்னு ரொம்ப பாராட்டினாரு. அதுல இருந்து எனக்கு பேச்சு போட்டி ரொம்ப அதிகமா அக்கறை இருந்தது. அதனால 7வது வகுப்பு, 9வது வகுப்பு, 12வது வகுப்பு, அப்புறம் இன்டர்மீடியேட்டு, பிஏ, ஃபைனல் இயர் எல்லா இதுலேயும் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன். சரி. அதுல இருந்து நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கினேன். எல்லாம் இருந்தது. ஆனால் வந்து நமக்கு வந்து அப்போ வந்து எனக்கு சுக்கிரதிசை, பாலிய சுக்கிரன். அந்த சுக்கிரதிசை கரெக்டா 20 வருஷம் அது முடிஞ்சதோ இல்லையோ அந்த இது எக்ஸாம் இது படிக்கிறதுக்கு போயிடுச்சு. அது வரைக்கும் பாலிய சுக்கிரன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுச்சு. அது ஒரு திசை தான் எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் சூரிய திசை, சந்திர திசை, சரி, செவ்வாய் திசை, ராகு திசை, சூசைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணேன். அவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிச்சுவேன். அதை கூடாது, நாம வந்து வாழ்ந்தே ஆகணும்
எனக்கு காப்பாற்றி விட்டது சுந்தரி தான். ம் அவ தான் நானும் கூட வருவேன். ம் அன்னைக்கு வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், ம் என்ட்ரின்லாம் வாங்கி வச்சுட்டேன். ம் வாங்கி வச்சுட்டு எங்கள் மாமியார்கிட்ட வந்து என்னால் முடியலம்மா, ம் நான் வந்து சிரமத்தில் இருக்கிறேன், ம் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ம் ஏன்னா இவர் வந்து அவ்வளவு மோசமான ஒரு கிரிமினல் எங்கள் மாமனார். அவரை மீறி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ம் அப்படி கையை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி கட்டி போட்டார். ம் அப்புறம் வந்து அந்த அம்மா வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் அதே ஆனால் ரொம்ப நல்ல பொம்பளை அந்த அம்மா. ம் படிப்பறிவு இல்லையே தவிர ம் ரொம்ப 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 நல்லவங்க. ம் ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த நகையை வந்து எடுத்ததை வந்து அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ம் என்னை கேட்காம எடுத்துட்டாங்க, ம் வச்சுட்டாங்க. என்னை கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் ம் அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. ம் இது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ வவ்வால்லாம் பிடிச்சிட்டு வந்து ஆஸ்துமாக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இருந்தது. கன்னெல்லாம் வச்சிருந்தது. இது கன்னு கன் கன் என்ன கண்ணு? ஏதோ வவ்வால் பிடிக்கிறதுக்கு காட்டுல யூஸ் பண்றது. இதுல கொஞ்சம் எந்த கன் வச்சிருந்தீங்க? சிவையில ஆ. அந்த நாட்டுப்புற துப்பாக்கி இருக்குதுல்ல, ம் அதை கொண்டுட்டு வருவாங்க. ம் சிவேரி ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள், ம் வசதி வாய்ப்பு உள்ள கவுண்டர்கள் நாட்டுப்புற துப்பாக்கி வச்சிருப்பாரு. சரி. அந்த கிணத்துல மீன் அடிப்பானுங்க. ஆ அது கரெக்டா வரும். 20 வருஷத்து மீன், 15 வருஷத்து மீனெல்லாம் அங்க கிணத்துல வந்து விட்டுருப்பாங்க. ம் கரும்பு இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் இருந்ததுன்னா வெட்டி கொண்டுட்டு போங்க சரி அப்படின்ட்டுருவாங்க. அதில் சுப்பையா கவுண்டர்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கிணத்துல கொண்டு போய் ம் அந்த மீனை பார்த்துட்டு வந்து, ம் சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ம் அப்படின்னு என்னையும் கூட்டிகிட்டு போய் சரி அந்த துப்பாக்கி நாட்டுக்குழல் துப்பாக்கி வச்சு சரி அதை துப்பாக்கியில் சுட்டு ஆ அப்புறம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆ தூக்கிட்டு போய் அங்கே போய் சமையல் பண்ணி ம் அது வந்து அந்த கன்னெல்லாம் எடுத்துட்டு ம் அந்த ரவையெல்லாம் அதில் இருந்து இருக்கும், சரி அதெல்லாம் எடுத்துட்டு அதை சமையல் பண்ணி அதை சாப்பிட்றது. ம் இதுக்கு அலையிறது ம் அந்த ஒவ்வொரு கிணத்துக்கெல்லாம். ம் அது செவியேறி ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது. ம் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம் ஆனா இங்க வந்த இதுல இருந்து பாடாப்படுறேன். ம் என்னால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாத்துலேயும் சண்டை, யார்கிட்டையும் சண்டை இல்லாத ஆளே கிடையாது. ம் எனக்கு என்ன, மனசுல வந்து வெளிப்படையா சொல்லிடுவேன். ம் என்னென்ன சொல்லணுமோ அது பூரா சொல்லிடுவேன். எதையும் மறைச்சு வைக்க மாட்டேன். ம் அதனால வந்து நாங்கள் டிஎஸ்பிகிட்ட வந்து ஒரு இந்த நகையை எடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணணுமே, ம் அதுல வந்து டிஎஸ்பிகிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு எங்க மாமனார். ம் ஒரு டிஎஸ்பி, ஆமா உங்க கல்யாணத்துக்கு நான் இன்ன வரைக்கும் சொல்லலை. அந்த டிஎஸ்பி கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இவர் வந்து எங்க குடும்பத்துல வந்து இதை வந்து நகையை வந்து இதை தோண்டி நான் வச்சிருந்த நகையை எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அவன் கூப்பிட்டுட்டான். இங்க அவருக்கு எங்க மாமனாருக்கு எங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கமுத்துக்குள்ள இன்னொரு கான்ட்ராக்ட் இருந்தான் வேலாயுதம்பாளையத்துல. அந்த அங்கமுத்துக்குள்ள தான் இந்த இதை ஏற்பாடு பண்ணதவன். அந்த இதுல வந்து என்னை கூப்பிட்டு விட்டுட்டாரு. என்னை கூப்பிட்டு விட்டு இங்கே போய் ஆபீஸுக்கே வந்துட்டான் அந்த போலீஸ். ஐயா உங்களுக்கு வர சொல்லியிருக்காரு, ஏதோ திருட்டு சமாச்சாரமா உங்களை விசாரிக்கணுமா, உங்களை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து ஆபீஸுக்குள்ள வந்து 4 பேர் தெரியல சொல்றான். அப்போ அந்த இவர் ராஜசேகரன் சொல்லிவிட்டு ஒருத்தன் கட்டிங் ஆர்டர் செக்ஷன் கிளார்க்கு, அவன் தெரிஞ்சுக்கிட்டு சார் ஜாக்கிரதை சார்,
அவன் வந்து டிஎஸ்பி கூப்பிட்டு விட்டுருக்குறான், போலீஸ் இங்கே வந்து கூப்பிடுறான் அவங்கள. அதனால உங்க பேர்ல ஒரு பெரிய கேஸ் இருக்கு மட்டும் தெரியுது, ஜாக்கிரதையா பார்த்து செய்யுங்க, ஏதோ ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன்ல போங்க, அது இல்லாம நீங்க போய் ஏதாவது மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் போயிடும், அதாவது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. எனக்கா 1000 பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் என்னடா பண்றதுன்னு சொல்லிவிட்டு இங்க வந்தேன். இவர் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காருங்கிறது கூட எனக்கு தெரியாது. இங்க வந்தேன். இங்க வந்துட்டு எங்க மாமியார் இருந்தாங்கன்னா ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு அப்புறம் வந்து அவங்கள பார்த்துட்டு போற பழக்கம் உண்டு. அப்போ அந்த இவர் ஒருத்தர் இருந்தாரு, பிஏஓ ஒருத்தர், அவர் மோகன் இருக்காரு. அவர் அன்னைக்கு பார்க்க நான் வந்து வண்டியை நிறுத்தின உடனே, என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை பார்க்கறதுக்கு வந்தார். உடனே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து போலீஸ்ல டிஎஸ்பி என்னை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன சார் நீங்க இங்க கரூர் இது கொடுமுடியில இவர் மந்திரிங்க வந்திருக்காரு, ராமசாமி வக்கீல்னு சொல்றது, சரி, ராமசாமி கொடுமுடியில வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் வந்து காலையில கேட்டுட்டு வந்தேன், ராமசாமி தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு. அவன் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தான், கரும்பு வண்டிய சரி ஓட்டிட்டு வந்தவன், சார் எனக்கு 2 வண்டி எச்சு போட்டு கொடுக்கணும் சார், எச்சு போட்டு கொடுக்கணும் சார்னு ஒவ்வொரு நாளையும் என்னை தொந்தரவு பண்ணுவான். நான் சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்ட்ரா வந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பேன். அந்த பழக்கம் அந்த ராமசாமி வக்கீல்னு சொல்லுவோம் அவனை. அவன் வந்து எம்பிபி இதுல எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுமுடியில மந்திரி அவனுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ராமசாமி மந்திரி ஆயிட்டாரு. அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் ஜெயலலிதா பீரியட்ல. அப்புறம் வந்து நான் என்ன வந்து அவரை உங்களுக்கு தான் அவரு தெரியும் இல்லை, நான் சொல்லுவேன், பாருங்க இவன் வந்து மந்திரியா இருக்கிறான், இவன் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், இவனுக்கு ஏதோ இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது, இவன் எப்படி வந்து நிர்வாகம் பண்ணுவான். இந்த பொம்பளை தான் ஒரு அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், நல்ல ஒரு படித்தவனா விவரம் தெரிஞ்சவனா பண்ணலாம்ல. இப்போ இந்த இவன் பண்ணியிருக்கான்ல விஜய் சிஎம், இந்த விஜய் போய் நம்ம மந்திரியா போட்டு வர்றாங்க. ஒரு மயிருக்கு மந்திரியானா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரே ஒருத்தன் தான் அவன் பதில் சொல்லிக்கிட்டு அலையிறான், நிர்மல் குமார்னு சொல்லி. மற்றவன் யாருக்குமே வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த கதை வேணாங்க நம்ம ஃபேமிலியில. அதுல வந்து அந்த டிஎஸ்பிட்ட வந்து இவர் வக்கீல கூட்டிட்டு போங்க, நான் வேணா நான் கூட வரேன், வாங்க 2 பேரும் போகலாம், சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, டிஎஸ்பிட்ட வந்து இவர் ரிப்போர்ட் பண்ணி உங்க மாமனார் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய சீரியஸான சமாச்சாரம், உங்களை தொலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டின உடனே சரின்னு நான் இங்கேருந்து நேராக கொடுமுடிக்கு போனேன். அவரையும் கூட்டிகிட்டு அவர் புறப்பட்டு ரெடியாக இருக்கார். அட்டே வாங்க சார் கரும்பு இன்ஸ்பெக்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, 2-3 வருஷமா நீங்க என் கண்ணிலே படலை, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னுட்டு, நான் நீங்கெல்லாம் வர வேண்டாமா, நான் உங்களுக்கு தெரிஞ்சவன் இல்லையா, எனக்கு என்ன ஏதுங்கிறது தெரிய வேண்டாமா, நீங்களாம் வந்து 4 வார்த்தை பேசினாதானே எனக்கெல்லாம் திருப்தியா இருக்கும் அப்படி இப்படின்னு அவரு ரொம்ப பிரியமா சொன்னாரு. உடனே வந்து அவர் மணியார் தான் சொன்னாரு, இது மாதிரி வந்து மாமனார் கொஞ்சம் விவகாரம் பண்றாருங்க. என்ன விவகாரம் பண்றாரு சொல்லுங்க, 2 தட்டு தட்டி விட்டுறலாம் அப்படின்னு நான் வந்தாள். இல்லை இந்த மாதிரி வந்து நகை வந்து அவங்க விரும்பி தான் கொடுத்தாங்க, விரும்பாமல்லாம் ஒன்றும் நான் திருடெல்லாம் ஒன்றும் பண்ணலை, எங்க மாமியார் வந்து இது பிள்ளைக்குன்னு தான் கொடுத்தது, பேத்திக்கின்னு தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதானே, அவ்வளவுதானே, வேற என்ன இருக்கு, சொந்த நகை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இப்ப என்ன கிட்டு போச்சு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அந்த டிஎஸ்பிட்ட வந்து சொல்றேன், யார அவன் டிஎஸ்பி யாரப்பா கரூர்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை கேட்டாரு. அவன் உடனே அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு இவர் என்ன சொல்லி சொன்னான்,
உடனே அவன் தானே, அவன் நான் பார்த்துக்கிறேன், நான் இப்பவே வரேன் கரூருக்கு, உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு சார் செய்ய போறேன் அப்படின்னு அந்த ஆளு விவசாய அமைச்சர். அப்புறம் அவன் பின்னாடியே அவங்க கார்ல நான் முன்னாடி போறேன், நீங்க வந்துருங்க, வந்து அங்க வந்து வீரராக்கியம் பால்காரர் கடையில வந்து கேளுங்க, நான் அங்கதான் இருப்பேன், சரி நீங்க அங்க வாங்க, நம்ம இப்ப இன்னைக்கு ராத்திரியே பாத்துருவோம். அவனை சாதாரணமா விடக்கூடாது, ராத்திரி போலீஸ்காரன் தப்பு பண்ணாலும் பண்ணிடுவானுங்க, அதனால இன்னைக்கு ராத்திரியே பாத்துருவோம் அப்படின்னு. அப்புறம் நானும் அந்த பாஸ்கரனுமா சேர்ந்து போனோம். அங்க போய் அந்த இதுல போய் வீரராக்கியத்துல போய் பார்த்தா அவர் உடனே வக்கீல் வந்து அவர் கார்லயே ஏத்திக்கிட்டு என் வண்டியை அங்க நிறுத்திட்டு அவர் கார்லயே ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பியை பார்த்தாரு. பார்த்து 4 எக்கு அக்குனாரு. மந்திரி இல்ல, என்னப்பா எங்கால பிடிச்சி உள்ள கொண்டு போய் தண்ணி வைக்கிறதுல அவனுக்கு பிரியமா, அவன் சொந்த நகை எடுத்திருக்கிறான், அவன் ஒரே மக, அவன் மகளுக்கு உண்டான நகையை அவன் எடுத்திருக்கிறான், அது என்ன தப்பு, நீ தப்புன்னு சொல்லிவிடுவியோ அப்படி இப்படின்னு 4 மிரட்டினாப்புல. அவன் டிஎஸ்பி சத்தமே போடலை. அது நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இது வர சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் பெருசா சீரியஸாலாம் எடுக்கலையே, நான் ஒன்றும் அதை ஒன்றும் பெருசா நான் நினைச்சுக்கலையே வச்சுக்கிறேன். அதுக்கு அவன் வயதுல ஒருத்தன் ஒல்லியா உயரமா ஒருத்தன் வரான், அவனை வந்து 4 தட்டு தட்டுனா சரியா போயிடும். இந்த நடராஜனை, இங்க நடராஜன் ஒருத்தங்க கம்பெனியில வந்து இவளுக்கு கொஞ்சத்துக்கு அண்ணன் பெரியப்பா அவன், அவன் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை 2 தட்டு தட்டுனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிஎஸ்பி சொல்லிட்டு, சரி சரி நீங்க போங்க, நான் வேற சமாச்சாரம் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இந்தப்பா அந்த டிரைவர் அவரை கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறப்பா அப்படின்னு எனக்கு வந்து ஆள் அனுப்பிச்சிட்டாரு. நான் கார்லயே வீரராக்கியம் பால்காரர் கடைக்கு வந்துட்டேன். வந்து அங்க வந்து மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவர் நான் பஸ்ல போறேன் சார்ன்னுட்டு பஸ்ல பாஸ்கரன் இங்க வந்து இறங்கிட்டாரு. அவ்வளவுதான் நான் செஞ்சது, வேற ஒன்றும் அதிகமெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனா அன்னையோட தீர்ந்து போச்சு எங்க மாமனார் இது ஆட்டமா. அன்னையோட எங்க மாமனார் கண்ட்ரோல் ஆயிட்டாரு. ஆனா அவரோட எப்பா நான் இவ்வளவு காரணம் நமக்கு வந்து இந்த புதன் நீச்சம், வக்கரம்னு சொன்னதுல நீச்சம், நீசபங்க ராஜயோகம்னு சொல்றான். அதனால மாமனார் ஃபேமஸான பர்சன் சொல்லிவிட்டு ஒரு பிரிய இருக்கும். ஆனா அவர் வந்து நீசன் தான், நீசன் நீசனே அப்படிங்கிறது உண்டு ஜோசியத்துல. நீசபங்க ராஜயோகமும் உண்டு, நீசன் நீசனேன்னு உண்டு. இப்ப எனக்கு வந்து இந்த வீட்டுல இடம் இருக்குது, இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சௌரியம் இருக்குது, என் மனைவியினுடைய வீடு, என் பையனுடைய வீடு, இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சௌரியம் தானே, இதெல்லாம் ஒரு செல்வாக்கு தானே. அதுக்கு நீசபங்க ராஜயோகம். ஆனா இவ்வளவுக்கும் இந்த மாமனார் அறுவடை எடுத்துட்டு விட்டு வர்றாருன்னு சொன்னா நீசன் நீசனேங்கிற அந்த கணக்கு தானே. இது விஜய்க்குமே நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. விஜய் இப்ப சிஎம் இருக்கிறவருக்கு அவருக்குமே நீச்சபங்கம் ராஜயோகம் இருக்கு. விஜய்யா? ஆமா, அவங்க ஜாதகத்திலயும் இருக்காமா நீச்சபங்க ராஜயோகம். அப்படியா? ஆமா, யோகம் வந்து சிஎம் வந்துட்டான்ல. ஆனா பிரச்சனை இருக்கும், உள்ள பிரச்சனை இருக்கும், வெளியில தெரியாதுங்கிறீங்க. ஆனா அவன் பெரும்பாடு படுறான், அது எனக்கு தெரியுது. ஆனா ஜாதக ரீதியா அவன் வந்து சில சௌகரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பர்சனலா சொல்றீங்க. 2வது அவனுக்கு வந்து அந்த ஜோசியத்தில் நம்பிக்கை, அந்த ஒரு ஜோசியக்காரனுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்த ஜாதகத்துல அந்த நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. இருக்கு. எப்படியோ என்னுடைய வாழ்க்கையினுடைய பின் பாதையில பார்த்தோம்னா, ஐயோ அது பெரும்பாடுபட்டிருக்கிறேன்.
ஆனால் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு ம். ஒரே ஒரு நாள் தான் ரொம்ப வேகம் வந்துருச்சு. அந்த 80 ராமகிருஷ்ணபுரத்தில் குடியிருக்க போகும்போது ம். இது என்ன மயிரப்படுகிற வேலையும் இந்த குடும்பமும் ம். எல்லாம் அசிங்கமா இருக்குது. நம்ம இதையோ ஒன்று குடிச்சு மல்லாந்து படுத்துடலாம், ம். என்னவோ நடந்துட்டு போகுது ம். அப்படின்னு. அதுக்கு அப்பவும் எங்க அம்மா மாதிரி இருப்பாங்க இவங்க. எங்க அம்மா அழகு இவங்கள விட அழகா இருப்பாங்க. ம். ஆனா எங்க அம்மா மாதிரியே தான் இருப்பாங்க எங்க குஞ்சரம் அம்மா. ம். அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப பிரியம். ம். அவங்க எந்த நேரம் வந்தாலும் சரி, எந்த 12-1 மணிக்கு வந்தாலும் சரி, ஆஸ்மாட்டிக் பேஷண்டா இருப்பாங்க. ம். கருன்னு மூச்சு எடுக்கும். ம். ஆனா சாப்பாடு கொடுப்பாங்க, ம். பால் கொடுப்பாங்க, ம். கல்லு வாங்கி வச்சிருப்பாங்க. ம். ஒரு மரத்து கல்லு. ம். 48 நாள் குடிங்க, ம். உங்களுக்கு சூட்டு உடம்பு ம். அப்படின்னு இந்த 48 நாள் கல்லு நான் குடிச்சிருக்கிறேன். ம். அது இந்த மரங்கள் நிறைய மரம், இந்த பனைமரம் பனைமரம் இருந்தது இங்கேயே. இங்கேயே கல் இறக்குவாங்க. ம். அது பொங்கி நுரையோட இருக்கும். ம். அப்படியெல்லாம் எனக்கு வந்து பண்ணுனாங்க. ம். ரொம்ப நல்லவங்க. ம். ரொம்ப ஒரு தாய்க்கு உண்டான ஒரு இது அவங்கள்ட்ட உண்டு. ம். அவங்களால தான் நான் இங்க இருந்தேன். ம். அப்படி இல்லைன்னா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். ம். இவர்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். அவர் அந்த கித்தாப்பு, அவருடைய நடவடிக்கை, ம். இதெல்லாம் அவர்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். ம். எங்க மாமனார்கிட்ட அப்படி இருப்பார். அவரு ஆஜானுபாகுவா இருப்பாரு. 5-6 அடி உயரம், ம். நல்ல ஹைட் இருப்பாரு. ம். ஆனா நல்ல குடும்பம் ம். வீணா போச்சு. ஏனால போல என்ன உங்க குடும்பமும் நல்ல குடும்பம், அதுவும் வந்து ஒண்ணும் இல்லாம போச்சு. ம். அது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து இருக்குது. அந்த குடும்பமும் இந்த குடும்பம். எங்களுது கொஞ்சம் பரவாயில்ல. ம். ஆனா உங்களுது ரொம்ப ரொம்ப மோசம். உங்களதான் சொல்றேன். உங்க குடும்பம். அது ஈனம் இனத்தோட தான் செய்யும். இல்ல சரி, இப்போ என்னங்க சொல்யூஷன் என்ன? இப்போ எல்லாம் பேசுறீங்க, உங்க சங்கீதி பேசுங்க, அடுத்தது எங்க சங்கீதி வேணாலும் பேசுங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. ம். ரெக்கார்ட் போதும், ரெக்கார்ட் நிறுத்திடலாம். இன்னைக்கு போதும், இது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு கார்த்தி பேர்லாம் வருத்தம் இல்லை. என்னவோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கார்த்தியை வந்து எனக்கு வந்து வாங்கன்னு கேட்கறதுக்கு நான் பிரியப்படலை. ம். அது வந்து குற்றம் வந்து உங்ககிட்ட தான். நீங்கள் வந்து அந்த ஜோசியக்காரனை நம்பி இருக்கக்கூடாது. இந்த ஜோசியக்காரன் அந்த மலையாளி ஒருத்தனை வந்து நீங்க ஜோசியம் பார்க்க போயிட்டு கார்த்திக் கல்யாணத்துக்கு கீர்த்தனாவது. கார்த்திக் கல்யாணத்துக்கு வந்து அந்த மலையாளி ஒருத்தனை வந்து நீங்க வந்து போய் பார்த்துட்டு வந்து அந்த சந்தர்ப்பத்துல வந்து நீங்க தலையை ஆட்டினது வந்து எனக்கு அது பிடிக்கல. அதுலதான் எனக்கு மனசு கஷ்டம் வந்தது. ஏன்னா எவ்வளவு அன்பா இருந்தோம், எவ்வளவு பிரியமா இருந்தோம். அவன் பேர்ல நான் வந்து என் பையனை விட இவனை வந்து வசதியா நினைச்சேன். அந்த இதுல பார்த்தா அந்த கோயில்பட்டியில அவனை பார்த்தாலே ராஜாவான இருப்பான். அவ்வளோ அருமையான பையன். அந்த இதுல வச்சு ஆட்டுவேன். அந்த தூண்டில போச்சு ஆட்டுவேன். சும்மா அருமையான பையன், அழகான பையன். அவன் பேர்ல ரொம்ப பாசமா இருப்பான். அந்த பஸ் விட்டுல வரவே மாட்டான். கத்துன்னு கத்துவான். ஒரு நாள் போகும்போது நீங்களும் பின்னாடியே நடந்து வருவீங்கல்ல பஸ்ல ஏறி, இது கூட கண்டுக்க மாட்டேங்குத. எல்லாம் தான் பார்க்கணும். சரி, அதை விட சப்ஜெக்ட் வருவோம். சரிங்க, இவன் கல்யாணத்துல என்ன தப்பு பண்ணிட்டேன்? அந்த ஜாதக ரீதியா ஏதாவது மலையாளத்துக்காரே அல்ல. அது நீங்க வந்து
பிதாக்காரகன் வந்து மாதுர்காரகன், பிதாக்காரகன், மாமனார் காரகன், இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காரகத்துவம் உண்டு. அந்த காரகத்தில் வந்து பிதாக்காரகனுக்கு வந்து இவன் கல்யாணத்தை பொறுத்த அளவில் சரியில்லை. அந்த பிதா எந்த காரியங்கள் செஞ்சாலும் அது வந்து பிரச்சனையா போயிடும், அவனுக்கு தொந்தரவா போகும். ஆமா, அவனுக்கு தொந்தரவு. அப்படித்தான் இனியும் அப்படித்தானுங்க. இல்ல அது பிறவியினுடைய பலன் ரெண்டொரு பலன்களை வந்து கொடுத்துரும். ஆனா அந்த ரெண்டொரு பலன்களை வந்து நாம வந்து கடைசி வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியாது. எல்லாம் தினம் வந்து பிரச்சனை பண்ணாது. ஜாதகத்தினுடைய ஆதிபத்தியம் எப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை தான் பண்ணும். டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தாச்சுன்னா மனுஷனால வாழ முடியாது. அதுக்கு ஜாதகம் பொறுப்பு இல்லை. ஆனால் ஒரு சில அசௌகரியத்தை உண்டு பண்ணும். அந்த அசௌகரியத்தை உண்டு பண்ணுறதுனால இந்த வகையில் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம எடுக்கணும். அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தப்பு. ஜாதகம் அந்த அது நமக்கு வேற வழி இல்லை. அந்த நேரத்துல எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. நம்ம ஜோசியக்காரங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆமா, இல்ல அந்த வேற வழி இல்லாம தான் அங்க போய் பார்த்தோம். எனக்கு பொண்ணை பத்தி தப்பு இல்லை, அந்த ஜாதகம் வந்து அதுக்கு பொருத்தமானது இல்லை. அதுதான் எனக்கு வந்து அபிப்பிராயப்பட்டேன். அது என்ன வழி? ஆனா என்னால சொல்ல முடியல. அதாவது அந்த மாதிரி சூழ்நிலையே என்ன வந்து குடும்ப சூழ்நிலையை வந்து எனக்கு சொல்லவே முடியல. வேற வழி இல்லை. ஒருவேளை நாம சொல்றது தப்பா இருந்தது அது யோசிக்க முடியாது. நானும் அதே யோசனையில தான் இருந்தேன். சரி, எனக்கு ஒரு ஜோசியம் சொன்னா உங்க ஜாதியே வேண்டாம், வேற ஜாதி இல்ல வேற அவங்க பழக்க வழக்கமே வேறையா இருக்கிற இடத்துல இருந்தா செட் ஆகுமா. அதுவும் இல்லாம கலசர ஸ்தானத்தை வந்து ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டு இருந்தா பாளை நாராயணனுக்கு அதுதான் ஜாதகம். பாளை நாராயணனுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல்ல வச்சு ஜாதகம் வந்து பேச்சு நடக்க போகும்பொழுது வீட்டுக்காரமாவோட எப்படி வாழ்றங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஏன் ஜாதகத்தில் தெரியுதோ அப்படின்னு அவன் கிண்டலா கேட்டான். அவ 7ல் கேது, கலசர ஸ்தானத்துல கேது. அவ குழந்தையே இல்லாம போயிடுச்சு. இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. கீர்த்தனாக்கு வந்து அவனுக்கு குழந்தை இருந்ததுன்னா அவன் இந்த ஹார்ட் அட்டாக்கே வந்து சரியாவே இருந்திருக்கு. ஆமா, அவனோட வந்து அவன் பழகினது பண்றதெல்லாம் சண்டையும் சச்சரவுமா இருந்ததுன்னா அவனுக்கு மன வேதனையை கொடுக்கறதுனால ஹார்ட் அட்டாக் ரொம்ப பெருசா வந்துருச்சு. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட என்னால் வந்து சமாளிக்க முடிஞ்சது. நான் வந்து அதோட வந்து வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஜாதக ரீதியான அமைப்பு தான் எனக்கு நடந்தது. ஆனால் பாளை நாராயணனுக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனவங்க நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தப்பான நடவடிக்கை தான். எவ்வளவு பிரியமா இருந்தோம். எனக்கு வந்து கார்த்தின்னு சொல்லிட்டாலே எனக்கு வந்து அப்படியே இவனுக்கு ஒரு தடவை மெட்ராஸில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாடியில் நிற்கிறேன். இந்த பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் மாடி, கோர்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஷன், பூங்கான்னு ஒரு ஸ்டேஷனில் வந்து ரயில் நிற்கிது. இவன் இறங்கி பார்க்குறான். அவன் பார்க்கறத வந்து பார்த்த உடனே 2 வடை மட்டும் சாப்பிட்றான். சாப்பாடு டிஃபன் இட்லி தோசையெல்லாம் சாப்பிடல, காசு பணம் செலவாயிரும். 2 வடையை மட்டும் சாப்பிட்டுட்டு அவன் வேலைக்கு போகிறான். எனக்கு அதில் கண்ணீர் வருது. இந்த ஒரு குப்சாயி ஓடுற அதுன்னு சொல்கிறாரு, இந்த வயசில் வந்து 2 வடையை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனான்னா இவன் எப்படி உடம்ப வந்து பாதிப்பு இல்லாமல் வச்சுருப்பான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவன் 2 வடையை வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம், எனக்கு போகிறோங்கிறான், பசி இல்லைங்கிறான். அவனுக்கு வந்து அந்த பணம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் ஒரு தடவை வந்து 1000 ரூபா பணம் கொடுத்தேன். அவன் வாங்கிக்கிட்டான்.
அந்த பணத்தை வந்து அவன் இல்லை வேண்டாம் மாமா வேண்டாம் தாத்தா அப்படின்னு அவன் சொல்லலை. எனக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பணத்தில் வந்து அவ்வளவு கேட்டு வாங்கிறதுக்கு அவனுக்கு முடியல. எனக்கு இவ்வளவு பணம் வேணும், எனக்கு இவ்வளவு செலவு வேணும்னுட்டு ஓப்பனாக பேசுறதுக்கு அவனால முடியல. அந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தவன். எப்படியோ நினைச்சேன்னா ஏய் சரி நீங்க நிறுத்திடலாம். இரு 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 வேற உங்க எதிர்காலத்தை பார்த்து பேசுறாங்க. நிறுத்திட்டு வேற போடு, வேற சப்ஜெக்ட் மாதிரி. இது படமாக்கிட்டு இருக்கு. நீங்க பேசுனது ஆமா, இப்போ நீங்க பேசுனது என்னென்ன